குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நாம் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் 4 யூனிட் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இது செகண்ட் டேர்மில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகள். அதாவது நம்ம ஏற்கனவே இது எந்த கால இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இடைக்காலத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் அரச நிலவரங்கள் எப்படி இருந்தது தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வட இந்தியாவில் எந்த மாதிரி அரசுகள் இருந்தது, தென்னிந்தியாவில் எவ்வாறு அரசுகள் வந்து இருந்தது, மத்திய இந்தியாவில் வந்து இந்த அரசுகள் வந்து உருவாவதற்கான காரணம் யாரு, இந்த அரசுகள் வந்துட்டு அவங்க வந்துட்டு யார் வந்து காரணமானவர், எந்தெந்த பகுதிகளால் இவர் வந்து இந்த அரச பகுதிகள் வந்து நிறுவியது அப்படின்றத நாம இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம். அதே மாதிரி ஏற்கனவே நான் உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம்ல வந்துட்டு ஜியோகிரபி பாடம் வந்து ஒன்று ஆசியா கண்டம் வந்து ஒன்று கொடுத்துருந்தேன். அதையும் உங்களுக்கு அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமா இதையும் கொடுத்துக்கிட்டு, ஏன்னா இது தொடர்ச்சியா இருக்கும், வரலாறு வந்து மறந்துடும். அதனால தொடர்ச்சியா கொடுத்தோம்னா உங்களுக்கு அதனுடைய தொடர்ச்சி வந்து கிடைக்கின்றதுனால இதையும் கொடுக்குறேன். அதே மாதிரி அதையும் உங்களுக்கு கொடுத்தேன்னா இந்த மேப் ரீடிங் வந்துட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை வந்துட்டு இந்த விஜயநகர் பாமய அரசுகள் எங்கிருந்தது, டெல்லி சுல்தானியம் எங்கிருந்தது, அதுக்கப்புறம் மதுரை வரைக்கும் வந்திருப்பாங்க, மாலிக் கபூர் படையெடுத்து அந்த பகுதிகள் எங்க இருக்கு, இதெல்லாம் நீங்க மேப்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மறக்கவே மறக்காது. அதாவது எப்படி நம்ம ஒரு சீனை ஒரு 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 விசுவலைஸ் பண்ணி ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோமோ அது எப்படி நமக்கு மனதில் பதியுதோ அதே மாதிரி தான் நம்ம இந்த இருக்கக்கூடிய இடங்களை இந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அப்போ இந்த பாடத்தில் இருக்கிற மேப் ரீடிங்கும் அதே நம்ம ஆசியா பத்தி படிக்கக்கூடிய அந்த கண்டங்கள் பத்தி அடுத்தடுத்து எல்லா கண்டங்கள் 7 கண்டங்களையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புல கொடுத்துருப்பாங்க. எல்லா கண்டங்களும் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க இதை தொடர்புபடுத்தி இந்த பிளேசஸ் வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துல எந்த கண்ட்ரில வந்து இந்த பிளேசஸ் இருக்கு, எந்த ஸ்டேட்ல வந்து இந்த பிளேசஸ் இருக்கும், இந்திய வரைபடமாகட்டும், தமிழ்நாடு வரைபடமாகட்டும், இல்லாட்டி வேர்ல்டு வரைபடமாகட்டும், இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளேசஸ் வந்து மறக்காதுன்னு அப்போ அந்த டாபிக் வந்துட்டு அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு மறக்கவே செய்யாது. உங்களால் அப்படியே உங்களுக்கு பொருள் புரிந்து அதை நினைவு கூர்ந்து உங்களால் வந்துட்டு விடையளிக்க முடியும். இப்போ நடக்க இருக்கின்ற பேப்பர் 1 பேப்பர் 2 ஆசிரியர்கள் யாராவது இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா பயப்படாம போயிட்டு நல்லபடியாக அந்த எக்ஸாம் நல்லா முடிச்சுட்டு வாங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களால் விடையளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தமிழ் நல்லா படிக்க முடியும், ஆங்கிலம் பேசிக் கிராமர் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஆன்சர் பண்ண முடியும், பேசிக் கணிதம் உங்களால் நல்லா பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வரலாறு பாடங்களையும் உங்களால், அதாவது யாராவது ஒரு சப்ஜெக்ட் டீச்சரும் நிச்சயமாக இருப்பீங்க. அப்போ அந்தந்த துறை சார்ந்த படித்து யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயம் அதனால் உங்களுக்கு விடையளிக்க முடியும். அப்போது 82 83 மார்க் எடுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும். இப்போ பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 180 கட் ஆஃப் இருக்கும்போது அதில் பாதி மார்க் கூட இது இல்லை. அப்போ மிக எளிமையாக இந்த எக்ஸாமை வந்து நிச்சயம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு இருக்கிற 3 மணி நேரம், அந்த 200 கொஸ்டினுக்கும் 3 மணி நேரம் தான், இந்த 150 கொஸ்டின்ஸ்க்கும் 3 மணி நேரம் தான். அதனால உங்களால இந்த 82 மார்க் வந்து உங்களால நிச்சயம் எடுக்க முடியும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ், ஒரு டீச்சரா இருக்கீங்கன்னா குழந்தைங்களுக்கு நடத்துற பாடத்தினுடைய அந்த நாலேஜினுடைய அடிப்படையிலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி பார்த்தீங்கன்னா 30 மார்க் இருக்கு. அப்போ அதையே நீங்க ஒரு குழந்தைய நம்ம வீட்டில் எப்படி ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்றோம், ஸ்கூல்ல எப்படி ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்றோம், என்ன ஒரு தியரட்டிக்கலா ஒரு யாராவது பத்தி யார் கோட்டாவது கொடுத்ததா அதுதான் நமக்கு கொஞ்சம் படிச்சிருந்தா தான் பண்ண முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளால அப்படியே நம்ம நம்ம குழந்தைங்களை எப்படி வந்துட்டு வீட்டில் வழி நடத்துகிறோம், இல்லை பள்ளியில் எப்படி வழி நடத்துகிறோம், அதை வச்சு நம்மள ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஈஸியாக உங்களால் 82 மார்க்குகள் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக எடுக்க முடியும். அப்படி எடுக்க முடியாதவர்கள் வருத்தப்படாதீங்க. அடுத்த ஆண்டுகள் படிக்கிறதுக்கு நீங்கள் இப்போவே இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து தொடர்ந்து இந்த வீடியோக்களை சின்ன 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 பகுதியாக பிரித்து கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாமில் நீங்கள் உங்களால் மார்க் எடுக்க முடியும். அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் தான். இப்போ என் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்கன்னா எழுத மாட்டாங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வேற, அதாவது அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சிருப்பாங்க. எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு அடுத்தது இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, கவர்மெண்ட் இல்லைன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எந்த வகையில் வேணாலும் சரி நமக்கு வந்து பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு வழிமுறை நிறைய இருக்குது. அதனால இதோட யாராவது படிச்சீங்கன்னா இதோட யாரும் சோர்ந்து போகாம அடுத்தடுத்து இது என்னன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு அடுத்த இலக்கு அப்படின்னு அடுத்தடுத்து போய்கிட்டே இருந்தா உங்களுக்கு இலக்கை ஒரு நாள் நிச்சயம் அடைவீங்க. அதனால யாரும் வந்து
வந்துட்டு மார்க் குறைஞ்சிடுது, எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு பயத்தோடையும் இல்லாட்டி என்னால பண்ண முடியல, அந்த டைமிங்குள்ள முடிக்க முடியல அப்படின்ற ஒரு பயத்துல யாராவது இருந்தீங்கன்னா, அதெல்லாம் தூக்கி தூரமா வச்சுட்டு அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் நிச்சயம் உங்க இலக்கை வந்து அடைவீர்கள். அப்படி இல்லன்னா, ஏதோ ஒரு இலக்கு அடுத்தது உங்களுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு நீங்க படிங்க. இல்லாட்டி உங்களுடைய வேலைகள தொடர்ந்து பாருங்கம்மா. இப்ப நாம இந்த பாடத்துல என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர் மற்றும் பாமினி அரசர்கள் மத்திய இந்தியாவில் நிறுவப்படுவதற்கான காரணம் யாரு? என்ன காரணத்தினால இங்க வந்து அந்த அரசு வந்து நிறுவப்படுது? அப்போ மத்திய அரசுல எந்த பகுதியில மத்திய இந்தியாவுல மத்திய இந்திய காலகட்டத்தில மத்திய இந்தியாவுல எந்தெந்த அரசுகள் வந்து எந்தெந்த பகுதினா எந்த ஸ்டேட்ல வந்து நிறுவனாங்க? இதத்தான் நாம இந்த பாடத்துல பார்க்க போறோம். எப்படி வந்து டெல்லி சுல்தானியத்தில 5 பேரரசர் வந்து ஆட்சி புரிஞ்சாங்களோ, அதே மாதிரி விஜயநகர பாமினி அரசுகள் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த பாடத்துல பார்ட் 1 வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் விஜயநகர்ல ஆட்சி புரிந்த 4 அரச வம்சங்கள் மட்டும் தான் பார்க்க போறோம். அடுத்து பாமினி அரச வம்சங்களும் இந்த 2 அரச வம்சத்தினுடைய வருவாய் மற்றும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம், சமூகம், பொருளாதாரம் எப்படி இருந்தது? அவங்க காலகட்டத்தில இருந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தது? இத மட்டும் தான் இந்த பாடத்துல அடுத்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய இந்தியாவில் நடைபெற்ற அரசியல் சூழ்நிலைகள். இதுதான் நாம இருக்கிறது மாடர்ன் ஹிஸ்டரி. அதே மாதிரி இந்த மத்தியில மிடிவல் ஹிஸ்டரி தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். வடக்கு வந்துட்டு டெல்லி சுல்தானையும் பார்த்துட்டோம். தெற்க யார பார்த்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹோம்வொர்க் குடுத்துருப்பேன். அத பாருங்க. தெற்கு பக்கம் வந்துட்டு யார் வந்து மத்திய இடைக்கால இந்தியாவுல யார் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க? இப்ப பார்க்க போறது வந்து இதுதான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு மத்திய இந்தியாவில ஒரு அரசு உருவாவதற்கு காரணமான காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 14ஆம் நூற்றாண்டுகள்ல இடைக்கால இந்தியாவுல. இது நம்ம வந்து இந்தியா வந்து அ மத்திய இந்தியாவுல வந்து எப்ப பார்த்தோம் ஏன்ஷியன்ட் பீரியட்லயும் பார்த்துருக்கோம். இது வந்துட்டு இடைக்கால இந்தியாவுல. இப்ப நாம பாடத்துல யார் 4 அரச வம்சங்கள் வந்து பார்க்க போறோம். இந்த மேப்பையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து மறக்காதும்மா. இப்போ 14ஆம் நூற்றாண்டுல யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயநகர அரசர்கள் வந்து 4 அரச வம்சங்கள். ஒரு அரச வம்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க. 4 அரச வம்சங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சங்கம வம்சம், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாளுவ, 3வது எதுன்னு பார்த்தீங்கன்னா துளுவ, 4வது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவிடு. இந்த 4 அரச வம்சங்கள் தான் விஜயநகர அரச வம்சமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம பாமினி அரச வம்சங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு மேப் ரீடிங் ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாடத்தை படிக்கும்போது எளிமையாக இருக்கும். பாருங்க. இந்தியாவில் வந்துட்டு பாமினி அரசுகள் மற்றும் விஜயநகர் அரசுகள். பாமினி அரசுகளை பாருங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பகுதியை, எந்த ஒரு பாடத்தை நீங்க படிக்கிறதுனாலும் அந்த திசைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டா மறக்காது. அப்போ பாமினி இந்தியாவுல 4ஆக பிரிச்சுட்டோம். அப்ப எந்த பகுதியில வந்து ஆட்சி புரியுறாங்கன்னு பாருங்க. இப்போ இது மொத்தமா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய இந்தியாவுல தான் இருக்காங்க. இது வந்து மத்திய இந்தியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தெற்கு பக்கமா வந்திருப்பாங்க. இப்போ 3ஆக இந்தியாவையே பிரிச்சுட்டோம். இப்படி 4வது பிரிச்சுனா இதுதான் வந்து இந்தியாவுடைய டைரக்ஷன். எப்படி இந்தியாவுக்கு டைரக்ஷனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மத்திய இந்தியாவிற்கான வரைபடத்தை நீங்க வரைஞ்சு வச்சீங்கன்னா, அந்த திசைகள் தெரிஞ்சு வச்சீங்கன்னா மறக்காது. அப்போ இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, மேற்கு. அப்போ வடக்கெல்லாம் எந்த எந்த பகுதிகள் இருக்குது? கிழக்கு எந்த பகுதிகள் இருக்கு? வடகிழக்குல எந்த பகுதி இருக்கு? அப்ப வடமேற்கு எந்த பகுதிகள் இருக்கு? மேற்கு எந்த பகுதி? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுனா மறக்காது. அப்ப எந்த பாடத்தை நீங்க படிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. பாருங்க. இந்த மேப் ரீடிங் பார்த்துட்டு நம்ம இந்த பாடத்துக்குள்ள போவோமா? பாருங்க. இப்படி இந்த கலர்ல இருக்கிறதெல்லாம் பாமினி அரசுகள். இந்த பச்சை கலர்ல கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் விஜயநகர அரசுகள். பாருங்க. இதுதான் வந்து விஜயநகர அரசுகள். இது பாமினி அரசுகள். விஜயநகர அரசுகள் எங்க நிறுவப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம். கர்நாடகா மாநிலத்தில எங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட பகுதி எதுனா அம்பி. அப்ப அம்பி என்ற பகுதி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, விஜயநகர் அது வந்து பாமினி அரசுகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில தான் நிறுவப்பட்டிருக்கும். நீங்க இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா, அம்பி கர்நாடகா மாநிலம். இது வந்துட்டு விஜயநகர அரசுகள். அப்ப விஜயநகர அரசுகள்னாவே எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா, பாமினி என்றால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா. இப்படி ஞாபகம் வச்சுன்னா மறக்காது. இந்த 2 பகுதியிலும் முதல்ல எங்க இடத்துல நிறுவியிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா, எந்த ஸ்டேட்டுன்னு தெரிஞ்சுக்கினா மறக்காது. இப்ப பாருங்க உடுப்பி. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடுப்பி கர்நாடகா, சிருங்கேரியும் கர்நாடகா, ஹலப்பேடு இதுவும் வந்து கர்நாடகா, காஞ்சிபுரம், அலப்பேடு வந்துட்டு ஆந்திரா.
காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம் தமிழ்நாடு. இதில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய பகுதிகள். மதுரை வந்து பார்த்துருப்போம். மாலிக் கபூர் வந்துட்டு மதுரை வரைக்கும் படையெடுத்துட்டு வந்திருப்பாரு. படை தளபதி அப்படின்னு சொல்லிட்டு யாரோட தளபதின்னு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், அதுக்கப்புறம் கள்ளிக்கோட்டை. கள்ளிக்கோட்டை எங்க இருக்குதுன்னு பாருங்க. இது தமிழ்நாடா இல்லாட்டி மற்ற எந்த ஸ்டேட்டுன்னு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுற ஹோம் ஒர்க்கு. அதுக்கப்புறம் பெனுகொண்டா. பெனுகொண்டா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. திருப்பதி தெரியல. திருப்பதி நமக்கு எங்க இருக்குன்னா இந்த இந்த மாதிரி பெயர்கள் வந்தாவே எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஆந்திரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க வாரங்கால். வாரங்கலும் ஆந்திரா. வாரங்கால் ஆந்திரா. கோல்கொண்டாவும் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. அதான் ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் ஒன்றாவே இருந்திருக்கும். ஆனா கரெக்ட்டா எந்த பகுதியிலருந்து பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு இங்கே கூட எழுதி வச்சுங்க. அப்போ ஒண்ணா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆந்திரான்னு இருந்துச்சு. இப்ப தெலுங்கானா, ஆந்திராவ பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அதனால வாரங்கால் எந்த எந்த ஸ்டேட்ல வருது? கோல்கொண்டா எந்த ஸ்டேட்ல வருது? ஆந்திரால வருதா? தெலுங்கானால வருதான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெனுகொண்டாவும் ஆந்திராவா? தெலுங்கானாவா? இப்ப திருப்பதியும் ஆந்திரால இருக்கா? மத்த ஸ்டேட் மத்த இடங்கள் பார்க்குறீங்களா இல்ல திருப்பதி ஆந்திரால வருதா தெலுங்கானால வருதான்னு பார்த்து வச்சுக்கோங்கம்மா. இதெல்லாம் நம்ம அடிக்கடிக்கு போறக்கூடிய இடங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதாவரி ஆறு, அதுக்கப்புறம் பீரார். பீரார் இதெல்லாம் வந்து மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு இடங்கள். அதுக்கப்புறம் பர்ஹான்பூர், அதுக்கப்புறம் தேவகிரி. தேவகிரி வரைக்கும் படையெடுத்து வந்திருப்பாரு. தௌலதாபாத் என்று பெயர் மாற்றம் எல்லாம் செஞ்சிருப்பாருன்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான் இந்த பகுதி. இதெல்லாம் எங்கன்னா மகாராஷ்டிராவுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகமது நகர். அகமது எங்க நகர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இங்க வந்து இது வந்து சூரத் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரத் வந்துட்டு குஜராத். சூரத் வந்து குஜராத். கோவா, டையூ டாமன்லாம் படிச்சிருப்போம். டையூ டாமன்லாம் படிச்சிருப்போம். இது வந்துட்டு இங்க குஜராத்ல ஒரு பகுதி. இங்க இருக்கிறது தான் டையூ டாமன். இது தனி யூனியன் பிரதேசம் இது வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கோவா. இது ஒரு ஸ்டேட். பாருங்க. இது எல்லாம் அரபிக்கடல். அரபிக்கடல் இது கடல பத்தி தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு வாட்டியும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மறக்காது. இது அரபிக்கடல், இது வங்காள விரிகுடா, கீழ இருக்கிறது இந்திய பெருங்கடல். இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம மேப் ரீடிங் வந்துட்டு வேர்ல்டு மேப் ரீடிங் படிக்கும்போது எத படிச்சிருக்கோம்? ஆசியா கண்டம் வந்து படிக்கணும். அப்ப இது கூட அது கூட பொருத்தி பார்த்தீங்கன்னா மறக்காது. திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தா மறக்காது. அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க. இது லட்சத்தீவுகள், இது இலங்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இங்க இந்தியான்னு குடுத்துருக்காங்க. அப்ப அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எந்த நாட்டுடையதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நாட்டுடையது. இது ஏன்னா மத்த நாடுகள்லாம் இங்க இருக்குது. அந்த நாட்டோடது இல்ல. நம்ம நாட்டுடையதுன்னு சொல்லிட்டு இங்க குடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, லட்சத்தீவுகள் எந்த நாட்டுடையதுன்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரியாம இருப்போம் இல்லையா? லட்சத்தீவுகள் எங்கேயோ இருக்குதுன்னு நெனச்சுக்கிட்டு இருப்போம். ஓ! இது தெரிஞ்சவங்கன்னா பரவால்ல. தெரியாதவங்க இருப்பீங்கல்ல, அப்ப தெரிஞ்சுங்க. அப்ப இந்த லட்சத்தீவுகள் எதனோடன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோடது. அப்ப இலங்கை வந்து இலங்கை வந்து இந்தியாவோடதுன்னு கேட்டா, அது வந்து இல்ல. அது வேற ஒரு நாடு. அப்போ இந்த லட்சத்தீவுக்கும் இலங்கை தீவுக்கும் இடைப்பட்ட தீவு எதுன்னா கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு தான் யார்கிட்ட வந்துட்டு யார் வந்து குடுத்திருப்பாங்க? யார்கிட்ட இப்ப இருக்குது? எந்த ஆண்டு குடுத்தாங்க? அப்ப இருந்த பிஎம் யாரு? அப்ப தமிழ்நாட்டுல இருந்த சிஎம் யாரு? இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எந்த ஆண்டு குடுத்தாங்க? ஆண்டு வேணா நான் சொல்றேன். 1974 தான் வந்து கச்சத்தீவு வந்துட்டு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அது யாரோட ஆட்சி காலத்துல இந்தியாவுல, தமிழ்நாட்டுல யாரு? அதே மாரி பிரதமர் யாரு? சிஎம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து அது கொடுக்கப்பட்டது? இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா, இப்படி நீங்க ஒரு கான்செப்ட்டா படிச்சீங்கன்னா மறக்காதும்மா. ஏன் கொடுத்தாங்கன்ட்டு ஒரு ரீசன் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காது. அப்ப இதுதான் வந்துட்டு நம்ம பாமினி அரசுகள், விஜயநகர அரசுகள் வந்து பார்த்து முடிச்சுட்டோம். இதுக்கப்புறம் வாங்க சூரத் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம். இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 4 அரச வம்சங்கள் இருக்காங்கல்ல, இந்த 4 அரச வம்சங்கள் எவ்வாறு வந்துட்டு மத்திய இந்தியாவுல வந்து நிறுவப்படுறதுக்கு காரணமானவர் யாரு? என்ன காரணத்தினாலே இவங்க வந்து உருவாகுறாங்கன்றத தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க. இந்த 4 அரச வம்சங்கள் பத்தி பார்த்துட்டு, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அரச வம்சம் அடுத்து பார்க்கலாமா? பாருங்க. அலகு 1 விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகள். கற்றலின் நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்த படிக்கிறதுனால நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்? அதுதான் குடுத்துருப்பாங்க. இங்க கியூஆர் கோட் குடுத்துருக்காங்க. இத ஸ்கேன் பண்ணி, ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, இதனுடைய விசுவலைஸ் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தினுடைய புரிதல் வந்துட்டு எளிமையாக இருக்கும். ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களாக சின்ன பிள்ளைங்க யாராவது பார்த்தீங்கன்னா கூட, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் படிக்கிறதுக்கு. பாருங்க. விஜயநகர் மற்றும் பாமினி அரசுகளினுடைய தோற்றம் எப்போ வந்து தோன்றாங்க? அவங்க தோன்றிட்டாங்க. அப்ப எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க? அதாவது வந்து விரிவாக்கம் செய்றாங்க அப்படின்றத பத்தி சூழ்நிலைகள் அது என்ன மாரி சூழ்நிலையால இவங்க விரிவாக்கம் பண்றாங்க? வழிகோலின என்பது அதாவது எப்படி வந்து தோற்றமாகுறாங்க? எப்படி வந்துட்டு விரிவாக்கம் பண்றாங்க? அதனுடைய வழிகோல் எந்த சூழ்நிலை வந்துட்டு இவங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்து உருவாக்கி கொடுத்ததுன்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கடுத்து பாருங்க, இவ்வரசுகளின் ஆட்சி காலத்தில் நிலவிய நிர்வாக முறை. இப்ப இந்த 2 அரசுகள் இருந்துச்சு. விஜயநகர் மற்றும்
பாமினி அரசுகள் இந்த ஆட்சி காலத்துல வந்துட்டு எப்படி வந்து நிர்வாகம் இருந்தது? நிர்வாகம்னா என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இப்ப எப்படி வந்துட்டு நிர்வாகம் நம்ம தமிழ்நாட்டிலேயோ அதாவது வடக்கு பக்கம் இந்த பிரைம் மினிஸ்டரோ மத்த ஸ்டேட்ல எப்படி நடக்குதோ, அதே மாரி இந்த இந்திய மத்திய இடைக்கால இந்தியாவுல வந்துட்டு மத்திய இந்தியாவுல இடைக்கால இந்தியாவுல மத்திய பகுதி இந்தியாவுடைய வரைபடத்துல மத்திய பகுதியில இது வந்து பகுதி, அது வந்து காலம். மத்திய காலம், இது அது இடைக்காலம், இது மத்திய பகுதி. அப்படி புரிஞ்சுங்க. குழப்பிக்காதீங்க. அது வந்து இடைக்காலம். காலத்தை வந்துட்டு 3ஆக பிரிச்சுனா, முடிஞ்சு போனது ஒண்ணு, இப்ப இருக்க கரண்ட்ல நடக்கிறது ஒண்ணு, அது இடைப்பட்ட காலம் ஒண்ணு. இப்படி வந்துட்டு அதே மாரி இந்தியாவை வந்து 3 பகுதிகளாக பிரிச்சுனா, இது மத்தியில இருக்கக்கூடிய பகுதிகள். அப்ப அந்த பகுதியில வந்து ராணுவ முறை எப்படி இருந்தது? பொருளாதார வாழ்க்கை முறை, மக்களுடைய பொருளாதாரம். அதாவது எப்படின்னா, கவர்மெண்ட் எப்படி இருந்தது? ராணுவம் எப்படி இருந்தது? இப்ப இருக்கிற மிலிட்டரி எல்லாம் இருக்குதுல்ல, அது எப்படி இருக்குது? மக்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருந்தது? அப்போ மக்களுடைய பொருளாதார வாழ்க்கைன்னா, அப்போ நிர்வாகம் நல்லா இருந்தா மக்களுடைய பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுன்னா மறக்காது. இப்ப நம்ம அப்படிதானே வாழுறோம். அதாவது அரசு நமக்கு நிறைய நல்லதா பண்ணாங்கன்னா, அப்ப மக்களும் நல்லா தானே இருப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சா மறக்காது. அப்ப இது நிர்வாகம் என்பது அரசு, பொருளாதாரம் என்பது மக்களுடைய வாழ்க்கை. ராணுவம் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு படை. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கலை, இலக்கியம். இலக்கியம்னா என்னது? அக்காலகட்டத்தில் இயற்றப்பட்ட நூல்கள். அதுதான் வந்து இலக்கியம். கலைன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து. அதாவது எல்லாமே எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நுணுக்கமான திறன்கள் எல்லாமே வந்து கலையில வரும். கட்டடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்டா இருக்கிறது. அதாவது வந்துட்டு ஒரு கனமான பொருட்களை கொண்டு கட்டடங்களை வந்து கட்டுறதுதான் வந்து கட்டடக்கலை. இந்த துறைகளுக்கு விஜயநகர பாமினி அரசுகள் செய்த பங்களிப்பை அறிந்து கொள்ளுது. இந்த 2 பத்தி அரசுகள் வந்து இவங்களுடைய காலகட்டத்துல எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க. நிமிஷம் சார்ஜ் இல்ல. அதுக்கப்புறம் பாருங்க, 14ஆம் நூற்றாண்டில் அறிமுகம் பாருங்க. 14ஆம் நூற்றாண்டு இப்ப நம்ம கிபிக்கு வந்துட்டோம். 14ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல் தென் பகுதிகளில் பல புதிய அரசுகள் உதயமாவதற்கான சிறந்த வாய்ப்புகளை அளித்தது. 13ஆம் நூற்றாண்டு நம்ம படிச்சோம். 1365 வந்துட்டு யார் வந்து வீழ்ச்சி விட்டிருப்பாங்க, யாரெல்லாம் வந்து அழைப்பு விடுத்திருப்பாங்க, எந்த பகுதியிலிருந்து அழைப்பு விடுத்திருப்பாங்கலாம் பார்த்திருப்போம். அதற்கு யார் போயிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் நம்ம சென்ற வகுப்புல வந்துட்டு டெல்லி சுல்தானியத்துல படிச்சிருப்போம். அப்போ அவங்க வந்துட்டு அந்த நிர்வாகத்தை வந்து விரிவாக்கம் பண்ணாததுனால தான் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்தை வந்து விரிவாக்கம் பண்ணாததுனால தான் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசுகள்லாம் உதயமாவதற்கான காரணமாக இருந்திருக்கும். அப்போ போன அரசர்களையும் மீட்கல. புதிதாக இருக்கிற அரசுகளையும் இணைச்சுக்கல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன இருக்குன்னா, அந்தந்த பகுதிகள்ல இருந்த சின்ன சின்ன அரசுகள் வந்துட்டு ஒரு அரசராக உருவாகத்துக்கு காரணமாக அமைஞ்சிருக்கும். அப்ப பாருங்க, முகமது பின் துக்ளக்கின் அடக்குமுறை நடவடிக்கைகள் புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு இட்டுச் சென்றன. அப்ப முகமது பின் துக்ளக் என்ன செஞ்சிருப்பாரு? நிறைய அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பாரு. மக்களுக்கு இதெல்லாம் பார்த்து நம்ம நிறைய கிளர்ச்சிகள் ஏற்பட்டது. மக்களை வந்து விவசாயிகளை வரி உயர்த்தினாங்க. அதுக்கப்புறமா அந்த பணமாக உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்தந்த பகுதிகள் ஆளுநர்களால வந்து இவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. மற்ற சின்ன சின்ன அரசு சுல்தான்கள் சின்ன சின்ன அரசுகள்லாம் இவங்க வந்து எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க. அப்ப இப்படியெல்லாம் வந்துட்டு இவர் அடக்குமுறை யாருமே பார்த்தீங்கன்னா, மக்களை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீடமா விடுறோமோ, அப்ப அந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையில வாழ்வாங்க. எப்போ வந்துட்டு மக்கள வந்து நம்ம அடக்குறோமோ, அப்ப என்ன ஆயிடுவாங்க? எழுச்சி பெறுவாங்க. இதுதான் நீங்க ரீசன். அப்போ எப்போ நம்ம அடக்குறோமோ, அவங்க என்ன செய்வாங்க? ஆப்போசிட்டா என்ன பண்ணுவாங்க? எழுச்சி பெறுவாங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, அப்ப மக்களை வந்து நம்ம அடக்கலைன்னா, அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வந்துட்டு நாட்டிலயும் சரி, வீட்லயும் சரி அமைதியான வாழ்க்கை நிலவும். இப்ப எப்படி நம்ம வீட்ல வந்துட்டு ஒரு அடக்குமுறையா இருந்தா எப்படி வந்துட்டு எழுச்சி பெறுறாங்களோ, அதே மாரி வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை இருந்தா எப்படி வந்து வீடு வந்து நிர்வாகம் அமைதியாக போகுது. இதுதான் ஒரு நாட்டுக்கும் பொருந்தும், மற்ற நாடுகளுக்கும் இல்ல ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். இப்படி ஞாபகம் வச்சுட்டா மறக்காதும்மா. வீடு தான் உங்களுக்கு எதுவுமே தெரியலனா வீட்டை நீங்க இமேஜினேஷன் வீட்டை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அதுக்கப்புறம் பாருங்க, பல சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு இட்டுச் சென்றன. இந்தியாவின் தெற்கே பார்த்தீங்கன்னா, அப்ப இந்தியாவுடைய தெற்கு பக்கம் தான் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை 2ஆக பிரிச்சுட்டாங்க. அப்ப தெற்கு பக்கம் தானே இருக்குது. அப்ப விஜயநகரமும் குல்பர்கா அல்லது பாமினி அரசுகள். அப்ப குல்பர்கா, பாமினி என்பதற்கு இன்னொரு பெயர் என்பதுன்னா குல்பர்கா. அப்ப இந்த பெயர் தான் வந்துட்டு குல்பர்கா அல்லது பாமினி என்ற இரு மாபெரும் அரசுகளாக எழுச்சி பெற்றன. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 14ஆம் நூற்றாண்டுல. காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமது பின் துக்ளக்கினுடைய அடக்குமுறையால மத்திய இந்தியாவுல வந்துட்டு இடைக்கால இந்திய அரசு வந்துட்டு உருவாகிறதுக்கு காரணமானவர் இவர்தான். இவர் டெல்லி சுல்தானியத்தை சேர்ந்த, அதாவது டெல்லி சுல்தானியன்னா இந்த
வடக்கு பக்கம் டெல்லி ஆட்சி புரிஞ்ச முஸ்லிம்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாமினி அரசு மகாராஷ்டிரா மாநிலம் பாமினி அரசு எங்க நிறுவப்பட்டது பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதிலும் மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளிலும் பரவி. அப்ப பாமினி அரசு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதிலும், கர்நாடக பகுதியில சில பகுதிகள்ல இருந்து தான் வந்து பாமினி. நீங்க மறக்குதுன்னா, இப்ப மகாராஷ்டிராவுடைய தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. அப்போ பாமினி, பாம்பே ஞாபகம் வச்சுட்டா, பாம்பே எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அப்போ பாமினி எங்க நிறுவப்பட்டதுன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரான்னு ஒண்ணு மறக்குதுன்னா, அப்போ பாம்பே, பாமினி ஞாபகம் வச்சுங்க, மறக்காது. அப்போ கர்நாடகாவுடைய சில பகுதி. அப்போ விஜயநகர்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகான்னு வந்துரும். அத ஞாபகம் வச்சுக்கிறது மறக்காது. இந்த 2 பெயர்களும் இதுவா அப்படின்னு மறக்குதுன்னா, அப்படி ஞாபகம் வச்சுனா மறக்காது. அப்ப 18 முடி அரசர்களால் பார்த்தீங்கன்னா, எத்தன அரசர்கள் பார்த்தீங்கன்னா, 18 அரசர்கள் வந்து முடி அரசர்கள்னா, முடி சூடியிருப்பாங்க இல்லையா? அந்த ஆட்சி புரிஞ்ச மன்னர்கள் வந்து 18 பேரு. அதுக்கப்புறம் ஆளப்பட்டது இந்த அரசர்கள் பார்த்தீங்கன்னா, அப்ப 18 அரசர்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா, 180 ஆண்டுகள். அப்போ 10, 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு அரசர்களும் 10 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சதுனால, 18 ஆண்டுகள் வந்து 180 ஆண்டுகள் வந்து நீடித்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா மறக்காத. 18 அரசர்கள் 180 ஆண்டுகள். அப்போ ஒரு அரசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 10, 10 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சாங்க ஞாபகம் வச்சுன்னா மறக்காது. அப்ப பார்த்தீங்கன்னா, இவ்வரசு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அப்போ 14ஆம் நூற்றாண்டுல வராங்க. 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலேயே அப்போ கிட்டத்தட்ட 180 ஆண்டுகள் தான். 150 ஆண்டுகள் 180 ஆண்டுகள். ஏன்னா வந்துட்டு இதனுடைய தொடக்கத்திலேயே இவங்க என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரிவு ஏற்படுது. யாரால சரிவு படுறாங்கன்னா, சரிந்து பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா இது எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா. கோல்கொண்டா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இத ஆந்திராவா, தெலுங்கானாவான்னு பாருங்க. அகமது நகர், பீஜப்பூர் இது எல்லாம் மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு பகுதிகள். அதுக்கப்புறம் பீரார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு பகுதிகள். இந்த பகுதிகள் தான் அதுக்கப்புறம் நாம எத படிப்போம்னு பார்த்தீங்கன்னா, மராட்டியர்கள்லாம் படிக்கும்போது இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ மகாராஷ்டிராவுல இவங்க வந்து வீழ்ச்சி அடைறதுனால தான் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிகளும் மராட்டியர்கள் வருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். மறக்காது. அப்போ வர்றதுக்கு மத்திய இந்தியா எப்படி நம்ம வட இந்தியாவில் தொடர்ச்சியா படிச்சுட்டு வந்தோமோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொடர்ச்சி குடுக்கறதுக்கு நானு மறந்துட்டேன்மா. இது நான் அடுத்த வகுப்புல நான் பார்க்குறேன். இதுல தொடர்ச்சி யார் வருவாங்க? இதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு எளிமையாக இருந்திருக்கும். இந்த சாளுக்கியர்கள், சாதாவாகனர்கள்லாம் படிச்சோம்ல, இவங்க தான் கிடை சாளுக்கியர்கள், வெங்கி சாணக்கியர்கள் இதெல்லாம் வந்துட்டு ஏன்ஷியன்ட் பீரியட்ல மத்திய பகுதியில ஆட்சி புரிஞ்ச ஆட்சியாளர்கள். இது வந்துட்டு மத்திய இந்தியாவுல இப்போதான் ஆரம்பமாகுது. அப்போ விஜயநகர அப்போ 5 சுல்தானியங்களாக பிரிந்தது. எப்படி இருந்து இவங்க வந்ததுனால, அப்ப அங்கங்க சின்ன சின்ன அரசர்களாக என்ன ஆயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகாராஷ்டிரா பகுதியில இருந்த சின்ன சின்ன அரசர்கள்லாம் பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவா, கர்நாடகா, தெலுங்கானாவான்னு பார்த்துக்கோங்க. பீரார் எப்படி 5 சுல்தானியங்களாக பிரிஞ்சிடுச்சு. இது வீழ்ச்சி விட்டதுனால. அப்போ விஜயநகர அரசு பார்த்தீங்கன்னா, வலுவான அரசாக 200 ஆண்டு காலம். அது எத படிச்சோம் நாம? பாமினி அரசு தான் படிச்சோம். இது வந்து பாமினி தான் பிரியறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசுகள்லாம் பிரிஞ்சிடுச்சு. அப்போ பாமினி அரசு தான் படிச்சோம். இது 180 ஆண்டுகள். இப்படி கம்பேர் பண்ணி வச்சுட்டா மறக்காது. அப்போ விஜயநகர அரசுனா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா. அது 180 ஆண்டுகள்னா, இவங்க வந்து 200 ஆண்டுகள் கோலோச்சியது. விஜயநகரின் செல்வமும் வளமும் அவ்வரசுக்கு எதிராக தக்கான முஸ்லிம் அரசுகளை ஒருங்கிணைத்தது. அப்ப விஜயநகர்ல கர்நாடகாவில் இருந்த செல்வ வளமும் பார்த்தீங்கன்னா, அந்த அரசுக்கு எதிராக திரும்புறதுக்கு காரணமா இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுல இருந்த செல்வம். எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில இருந்த செல்வங்கள். அது யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தக்கான பகுதியை ஆட்சி புரிஞ்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்கள்லாம் வந்திருப்பாங்கன்னு படிச்சோம் இல்லையா? அப்ப டெல்லி சுல்தான்கள்ல சில பகுதிகள்லாம் அந்த முஸ்லிம்கள்லாம் வந்தாங்க பார்த்தீங்க இல்லையா? அதாவது தௌலதாபாத், தேவகிரின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பகுதியில அப்படியே முஸ்லிம்கள் அங்கங்க இருந்திருப்பாங்க. அப்படியே போயிட மாட்டாங்க. இப்போ எப்படி வந்துட்டு முகமது பின் துக்ளக் வந்துட்டு டெல்லி மகா தக்கான பீடபூமி வரைக்கும் படையெடுத்து, தௌலதாபாத் வரைக்கும் படையெடுத்து இல்ல. தலைநகரை வந்து மாற்றியிருப்பாரோ, எல்லாருமே திரும்பி போயிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படியே போயிருந்தாலும் யாராவது ஒரு சிலர் அங்க இருந்திருப்பாங்கல்ல. அப்ப அப்ப மொத்தமா வந்தது யாரு? முஸ்லிம் தானே. அப்ப அந்த பகுதியில யாராவது ஒருத்தர் இருந்து, அது ஒரு அரசா உருவாகியிருக்கு இல்லையா? அப்படி நீங்க எப்படி இங்க வந்தாங்கன்னா, இப்படி ஞாபகம் வச்சுன்னா மறக்காது. அப்ப போறாங்கன்னா மொத்தமா காலி பண்ணிட்டு போக மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க மீண்டும் எழுச்சி பெற்றுள்ளனர். அப்ப எழுச்சி பெறும்போது வலிமையா ஆயிருப்பாங்க. அப்ப இவங்களுடைய செல்வம் வந்து இவங்கள அடக்குறதுக்கு இந்த முஸ்லிம்கள் ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்றாங்க. ஏன் அவங்க இருந்தாங்கன்னா, இப்படி ஞாபகம் வச்சுன்னா மறக்காதும்மா. அப்போ 1565 நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் விஜயநகர அரசை நசுக்குவதில் இவ்வரசுகள் வெற்றி பெற்றன. அப்போ இந்த அரசுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 18 அரசர்கள் 180 ஆண்டுகள் வந்து நீடிச்சது. 16ஆம் நூற்றாண்டுல வந்து பிரிஞ்சுட்டு, இத்தனை சின்ன சின்ன சுல்தான்களாக பிரிஞ்சிடுச்சு. ஆனா விஜயநகர் வந்துட்டு வீழ்ச்சி வர்றதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா, தக்கான பகுதியில இருந்த முஸ்லிம்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, செல்வ வளம் மிகுந்த பகுதியாக கர்நாடகா இருந்தது. அந்த செல்வ வளத்துக்காக ஆசைப்பட்டு தான் என்னன்னு பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பகுதிகளை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு அவங்களை வந்துட்டு ஒருங்கிணைச்சிருப்பாங்க இந்த தக்கான முஸ்லிம்கள்.
அதோட வந்துட்டு எந்த போர்ன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கோட்டை போரையான விஜயநகர அரசு வந்துட்டு வீழ்ச்சி விட்டுறதுன்னு ஞாபகம் வச்சோம். விஜயநகர அரசு வந்து வீழ்ச்சி விடுறதுக்கு காரணம் தலைக்கோட்டை போர் 1565. காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்கான பகுதியில் இருந்த முஸ்லீம் அரசுகள் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளம் இருந்ததுனால. எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில். அப்போ கர்நாடக மாநிலத்தில் ஆட்சி புரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசுகள். எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 200 ஆண்டுகள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எத்தனை அரச வம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா 5 அரச வம்சங்கள். இதை தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோமா. இப்படி நீங்க ஒரு கோர்வையா யாரு என்ன எப்போ எதுக்குன்னு கேட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. இப்படியே நீங்க எழுதி வச்சுட்டு ஒரு இன்சின்ஸா எழுதி வச்சுக்கினா ஒரு க்ளூ, அவ்வளவுதான். ஒரு க்ளூ ஒரு இன்ஸ் மட்டும் எழுதி வச்சீங்கன்னா உங்களால பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் எழுத முடியும். அந்த க்ளூ வச்சு ஒரு மேப் ரீடிங்கும் வரைய முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால ஒரு அந்த கோர்வையை வந்து ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களை அந்த கோர்வையை வச்சு எழுத முடியும். காரணம் எல்லாத்துக்கும் காரணம் இன்ஸ் மட்டும் எழுதி வச்சீங்கன்னா போதுமானது. மறக்குதுன்னா அந்த இன்ஸையே திரும்பி திரும்பி படிச்சுட்டு உங்களுக்கு புத்தகம் மறக்குதுன்னா இந்த புத்தகத்தை அப்பப்போ ஒரு ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு மறக்காது. இப்ப பாருங்க விஜயநகர் பேரரசு நிறுவப்படல். விஜயநகர் பேரரசு விஜயநகர் வெற்றியின் நகரம் என்று அறியப்படும் விஜயநகரம் ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆகிய 2 சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென் பகுதியில் நிறுவப்பட்டது. அப்ப வெற்றியின் நகரம் என்று அறியப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகரம். இது என்னவென்று அறியப்படுகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெற்றியின் நகரம் என்று அறியப்படுகிறது. நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். இவங்க இருவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள். அப்போ எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தினுடைய தென் பகுதி. கர்நாடகா இருக்குதுன்னா அதனுடைய தெற்கு பக்கம் தான். இப்போ கர்நாடகா இது வடக்கு, இப்போ இது வடக்கு. கர்நாடக மாநிலம் முழுவதும் 4 டைரக்ஷன் பிரிச்சுக்கோங்க. அப்போ கர்நாடக மாநிலத்தில் எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம். இந்த சவுத் சைடு தான் வந்துட்டு நிறுவியிருப்பாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர அரசை நிறுவியவர் வந்து இந்த 2 பேரும் சகோதரர்கள். அப்போ துக்ளக் அரசர்களிடம் பணி புரிந்த முகமது பின் துக்ளக் படிச்சோம் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கிட்ட தான் யார் என்ன செஞ்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பணி செய்து வந்த இவர்களை சிருங்கேரி என்னும் சைவ மடத்தின் தலைவர் பார்த்தீங்கன்னா அப்போ சிருங்கேரி என்னும் சைவ மடத்தினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வித்யாரண்டர் அந்த பணியை வந்து கைவிட்டு நாட்டை முஸ்லிம்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்குமாறு அறிவுறுத்தியதாக ஒரு வாழ்மொழி வரலாறு மரபு ஒன்று கூறுகிறது. அப்போ வாழ்மொழியாக அவர் சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு மரபு, அவர் நூல் சொல்லுவில்லை, மரபு வழி சார்ந்த ஒரு நூல் வாழ்மொழியா சொல்லி சொல்லி இவர் தான் இப்படி சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டே வந்து கடத்தப்படும் இல்லையா, அதுதான் வந்து வாழ்மொழியாக இருக்குதே வந்து எழுதப்பட்டது கிடையாது. ஆனா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுசேரி சைவ மடத்தினுடைய தலைவர் வித்யாரண்டர். அவருடைய சீடராக கூட ஞாபகம் வச்சுங்க. அவருடைய குருனா இப்போ அவர் சீடர் தானே. அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஹரிஹரர் புக்கர். அப்போ அந்த பணியை விட்டுட்டு நாட்டை வந்துட்டு நம்ம அந்த முஸ்லிம்களுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு. அவங்க கிட்ட இருந்து இந்த மத்திய பகுதி இருக்குன்னா ஏன்னா வந்து தௌலதாபாத் அவங்க தானே ஆட்சி புரிஞ்சாங்க, அந்த பகுதியை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு வாழ்மொழியா சொன்னதுன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்திய அரசு இப்புதிய அரசு இவர்களது ஆன்மீக குருவான வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் வித்யாநகர் என குறிப்பிட்ட ஒரு காலம் வரை அடைக்கப்பட்டது. அப்போ அவரால் தான் இந்த அரசு உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது. அப்போ அந்த குருவுக்கு வந்துட்டு ஒரு காணிக்கையோ இல்லாட்டி மதிப்பு அளிக்கக்கூடிய விதத்துல என்னன்னு மாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர்லயே வந்து பார்த்தீங்கன்னா வித்யாநகர் அப்படின்ற ஒரு நகரா இந்த நகரை வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் பெயர்ல இருந்ததா சொல்றாங்க. பின்னர் இந்த அரசு என்னவாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வித்யாநகர் என்பதற்கு விஜயநகர் என்று, அப்போ வித்யா என்பதற்கு விஜயநகர் என்று பெயர் மாற்றம் பெற்று இது வந்து விஜயநகர் என்று அழைக்கப்பட்டது. இந்த விஜயநகர் தான் என்று 4 பகுதிகளாக 4 அரச வம்சங்கள் வந்து ஆண்டிருப்பாங்க. அப்போ விஜயநகரம் என்ற எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம். அதை உருவாகுவதற்கு காரணமானவர் 2 பேரு. அது உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அரசு அந்த தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் வித்யாரண்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. அப்போ அந்த 4 அரச வம்சங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கம வம்சம். சங்கமம் 1336 இருந்து, ஏன்னா 36 வந்து நம்ம படிச்சிருப்போம். அதாவது முகமது பின் துக்ளக் வந்துட்டு அந்த அதாவது தௌலதாபாத்ல இருந்து சண்டை போடுறதுக்கு கூப்பிட்டுருப்பாரு. யார் வந்து போகல, இது எல்லாம் ஒரு கதையா ஞாபகம் வச்சு இதுக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. யார் வந்து கூப்பிட்டா யார் போகாதனால அந்த பகுதியை ஆட்சி புரியறதுக்கு காரணமாக இருந்தது. அப்போ அந்த பகுதியை ஆட்சி புரியறதுக்கு காரணமா இருந்ததா பின்னாளில் வந்துட்டு இது விஜயநகர பேரரசாக இருந்ததற்கு காரணமாகவும் இருந்திருக்கும். இந்த ஹோம்ஒர்க்கு உங்களுக்கு அந்த வகுப்பு அந்த சென்ற வகுப்பு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி உங்களுக்கு அங்கே விடை கிடைக்குமா. அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மறக்காது. வரலாறுனா என்ன, அது முன்னாடி இருக்கிறத படிச்சுக்கிட்டே வரதுதான் வரலாறு. அப்ப பாருங்க 1336 இருந்து 1485
16ஆம் நூற்றாண்டு இது. சாலுவ வம்சம் பார்த்தீங்கன்னா 1485 1505. துளுவ வம்சம்னு பார்த்தீங்கன்னா 1505 1570. ஆரவீடு பார்த்தீங்கன்னா 1570 1646. அப்போ கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருப்பாங்க. இந்த 4 அரச மரபுகளால் ஆளப்பட்டது. இது மறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கம வம்சம். சா வரிசை வரிசை இருக்குது இல்லையா? அப்போ குறில் நெடில் எழுத்துக்கள் அப்படி ஞாபகம் வச்சுங்க. சங்கமம், சாலுவ இந்த அரச வம்சம் அடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளுவன்றது 3ஆவதா வச்சுக்கோங்க. 4ஆவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவீடு. தானே முதல்ல வரும். அப்போ வந்து கடைசியா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ முதல்ல வந்து சங்கமம், ஏன்னா வந்து விஜயநகரம் என்பது சங்கமம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலுவம், துளுவம், அதுக்கப்புறம் கடைசியா தான் ஆரவீடு. ஞாபகம் வச்சுன்னா மறக்காது. 4 அரச வம்சங்கள் இந்த பகுதிகளை வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சு. இவங்க தான் அந்த ஹரிஹரர், புக்கர். இவங்க 2 பேரும் தான் விஜயநகர அரசை வந்துட்டு உருவாவதற்கான காரணமானவர்கள். பாருங்க, இவங்க யார்கிட்ட முகமது பின் துக்ளக் இருக்கார்களே அவர்கிட்ட வந்து என்னவா இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆம் அது அவர்கிட்ட வந்து பணி செஞ்சாங்கன்னா, படை வீரர்களா பணி செஞ்சிருப்பாங்க, இல்ல படை வீரர்களாக இருந்திருப்பாங்கன்னு தான் குடுத்துருப்பாங்க. ஆனா வந்துட்டு பணி செஞ்சிருக்காங்கன்னு குடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் குழப்பம் குழப்பமா இருந்தது. பணியா இல்லாட்டி படை தளபதிகளா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதான் மாத்தி ஆட்டிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க. விஜயநகர அரசர்கள் பார்த்தீங்கன்னா, பாமினி சுல்தான்கள், ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு அதாவது விஜயநகர அரசர்கள், பாமினி சுல்தான்கள், ஒடிசாவைச் சேர்ந்த அரசர்கள். இப்போ இவங்க 3 பேருக்கு இடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு காரணமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும், அதாவது கிருஷ்ணா, துங்கபத்ரா. இந்த துங்கபத்ரா நதி பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணாவுடைய துணையாறு தான் வந்துட்டு முதன்மையான துணையாறு. அதாவது வந்து துணையாறுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆறு. இது வந்து ஒரு ஆறு. இந்த ஆறு வந்துட்டு இத கூட வந்து இது இணைஞ்சிச்சுன்னா, இது துணையாறு. இதிலிருந்து இது பிரிஞ்சு போச்சுன்னா, இது கிளையாறு. அப்போ துங்கபத்ரா என்பது துணையாறு. தனியா உருவாயிட்டு இதனூட வந்து கலக்கிறது தான் வந்து துணையாறு, துணையாறு. இதிலிருந்து பிரிஞ்சு போனா அது கிளை. ஒரு கிளையா பிரிஞ்சு போச்சுன்னா கிளையாறுன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த கிருஷ்ணா நதியினுடைய துணையாறு தான். அதாவது முதன்மையான துணையாறு எதுன்னு பார்த்தீங்கன்னா துங்கபத்ரா. அந்த 2 நதிகளுக்கும் இப்போ இப்போ இருங்க வரேன். இது கிருஷ்ணா ஆறு. இதனோட வந்து ஒரு நதி வந்து கலக்குது. இதுதான் வந்து துணையாறு. அது என்ன துங்கபத்ரா வந்து துணையாறு. இப்படி ஞாபகம். துங்கபத்ரா துணையாறு ஞாபகம். வரிசையில வருதா? அப்போ இந்த இடத்துக்கு இடைப்பட்ட பகுதி இருக்குதா? அப்போ இந்த பகுதி எப்படி இருக்கும்? இந்த பகுதியும் ஆற்று நீரால சூழப்பட்டிருந்தா செழிப்பா இருக்குமா? அப்போ இந்த செழிப்பான இந்த பகுதிகளுக்காகத்தான் இந்த 3 அரசர்களும் வந்து சண்டை போட்டுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டனா மறக்காது. இப்படியே வரைஞ்சு வச்சுக்கிட்டனா மறக்காதுமா. அப்போ அந்த செழிப்பான பகுதி எதுன்னு பார்க்கலாம். நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும், அதுக்கப்புறம் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுக பகுதியும். அப்போ கிருஷ்ணா ஆறு இங்க இருக்கு. இது கிருஷ்ணா ஆறு. அதுக்கப்புறம் இது கோதாவரி ஆறு. இது எங்க போய் கலக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது 2ம் போயிட்டு வங்காள விரிகுடால போய் கலக்குது. அப்போ இந்த போய் கலக்கக்கூடிய இந்த கழிமுக பகுதிகள் இருக்குது இல்லையா? இந்த கழிமுக பகுதியும் வளமா இருக்குது இல்லையா? இதுவும் சேரும் சகதியுமா தானே இருக்குது. நம்ம 10ஆம் வகுப்பு புவியியல் படிக்கும்போது படிச்சிருவோம். அப்போ இதுவும் செழிப்பான பகுதியாக அப்போ இதுக்கும் வந்து என்னமா இருது என்பது இதுக்கும் வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும். அப்போ கிருஷ்ணா, துங்கபத்ரா இடைப்பட்ட பகுதிக்கும், கிருஷ்ணா, கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுக பகுதினா கலக்கக்கூடிய பகுதி. கழிமுகம்னா கடலில் போய் கலக்கக்கூடிய அந்த பகுதி. இப்போ இப்போ டைரக்டா போய் இப்ப கடல் இங்க இருக்கு. கடல் இருக்கு. இந்த ஆறு இங்க வருதுன்னா, இது டைரக்டாவே கலந்துரும். அப்ப இங்கிருந்தே கொஞ்சம் பகுதியெல்லாம் எப்படி சேரும் சகதியுமாக இருக்கு இல்லையா? அப்போ அந்த சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் இந்த கழிமுகம்னு சொல்லுவாங்க. போயிட்டு கடல்ல போயிட்டு இப்போ அப்படியே வந்து வேகமா ஓடி வருது. அப்படியே இங்க ஸ்லோவா வந்துருது இல்லையா? அப்ப அந்த ஸ்லோப்பா வரும்போது என்ன சேரும் சகதியுமா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த பகுதி கொஞ்சம் வளமான பகுதியா தானே இருக்கும். அதுதான் இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். கழிமுக பகுதினா, அதாவது டைரக்டா வந்து கலக்காம, அந்த பகுதியில அப்படியே கலக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாயிடும். அப்ப அந்த பகுதிகள்லாம் எப்படி இருக்குன்னா, நீர் தேங்கி மண்ணெல்லாம் தேங்கி வண்டல் மண்ணெல்லாம் தேங்கி இருக்கும். அப்போ அந்த பகுதி வந்துட்டு வளமா இருக்கும்போது, அந்த பகுதிக்காக சண்டை போட்டாங்க. ஏன்னா வந்து வளமான பகுதி வந்துட்டு செல்வ செழிப்பா இருந்திருக்கும் அந்த பகுதியில அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருங்க கழிமுக பகுதி. அப்போ சங்கம வம்சத்தின் சேர்ந்த முதல் 2 சகோதரர்களான ஹரிஹரர், புக்கர். சங்கம வம்சத்தைச் சேர்ந்த முதல் 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள். அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரர், புக்கர். இவங்க தான் சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் விஜயநகர அரசுல. அப்போ ஆகியோரின் பெரும் துணிச்சல் தான் இந்த புதிய அரசை வந்துட்டு அதிக வலிமை மிக்க பாமினி சுல்தானிடமிருந்து
காப்பாற்றியது. அப்போ பாமினி சுல்தான் கிட்ட இருந்து காப்பாற்றியது. ஏன்னா பாமினி சுல்தான்கள் தான் இருந்திருப்பாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். எங்க முகமது பின் துக்ளக்கு போது யார வந்துட்டு சண்டைக்கு வந்து கூப்பிட்றாங்கன்னு நம்ம பார்த்தோம். பெரோஷா துக்ளக் வந்து சண்டைக்கு கூப்பிட்டுருப்பாருன்னு பார்த்தோம். ஆனா வந்து அவர் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரு. அப்போ அவர்கள்கிட்ட இருந்து மீட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருன்னு தான் பார்த்தோம். இவங்க சுல்தான்கள்னா யாரு? முஸ்லிம்கள் தானே! அப்ப இந்த முஸ்லிம்கள் இருந்து மீட்கணும்னு தான் வந்துட்டு இவருடைய குரு வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுதான் வந்து வித்யாரண்யர்ன்னு படிச்சிருப்போம். அப்போ இந்த பகுதிகிட்ட இருந்து இவங்க 2 பேரும் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரும் துணிச்சலா இருந்ததுனால, இந்த பாமினி சுல்தான் கிட்ட இருந்து இவங்க வந்து இந்த பகுதிய வந்து மீட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப விஜயநகர அரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு பிறகே பாமினி அரசு நிறுவப்பட்டது. ஆனா, அவங்க வந்து மீட்டுட்டாங்க பாமினி சுல்தான் கிட்ட இருந்து. ஆனா, பாமினி அரசு ஒண்ணு தனியா இருக்குதுல்ல. இது பாமினி சுல்தான்கள் வேற, பாமினி அரசு வேற. பாமினி சுல்தான்கள் வந்து நாம படிச்சோம். டெல்லி சுல்தானியத்திலிருந்து பிரிஞ்சு போயிட்டு, அந்த பகுதியில ஆட்சி செய்த ஒரு படை தளபதியால நிறுவப்பட்டது தான் வந்து பாமினி சுல்தானியம். அததான் வந்துட்டு 1365ல என்ன சண்டைக்கு கூப்பிட்டுருப்பாரு, போயிருக்க மாட்டாரு. அப்படியே அந்த பகுதியில அவர் ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. அப்ப இவர்கிட்ட இருந்து இவர் சண்டை போட்டு இந்த பகுதிகள ஏன்னா முஸ்லிமுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சுன்னு தான் இவங்க மீட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் நிறுவப்பட்டது தான் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாமினி அரசு. இது பாமினி அரசு, அது பாமினி சுல்தானி. இது வேற, அது வேறம்மா. 2த்தையும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முதலாம் புக்கருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குமார கம்பண்ணா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு, அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். அப்போ மதுரையில சுல்தானிய அரசை நிறுவுவதற்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாலிக் கபூர் படையெடுப்புன்னு பார்த்தோம். அப்போ அத முற்றுப்புள்ளி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குமார கம்பண்ணா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் புக்கர் இருக்கார் இல்லையா? அவருடைய மகன் தான் வந்துட்டு அதாவது ஹரிஹரர் புக்கர். புக்கருடைய மகன் தான் எதுன்னா, நீங்க எப்படி மறக்குதுன்னா, ஹரிஹர ஞாபகம் வச்சுக்காதீங்க. இந்த புக்கர ஞாபகம் வச்சுங்க. புக்கருடைய மகன் தான் வந்துட்டு குமார கம்பண்ணா. அவரு தான் வந்துட்டு மதுரை சுல்தானியத்தை வந்து மீட்டவரு. அந்த மதுரை சுல்தானியத்தை மீட்டு என்ன அரசை நிறுவன மதுரையில பார்த்தீங்கன்னா, நாயக்கருடைய அரண்மனைகள்லாம் அதாவது தூண்கள் 1000 கால் மண்டபங்கள் கட்டுனதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லலாம் பார்த்தீங்கன்னா, 1000 கால் மண்டபங்களுக்கெல்லாம் காரணமானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாயக்கர் கால மண்டபங்கள் தான். இதே இங்க மடிச்சீங்கன்னா, உங்களுக்கு அங்க படிக்கும்போது தென்னிந்திய அரசுகள் வந்து நாயக்கர்கள் பத்தி படிக்கும்போது எளிமையாக இருக்கும். அப்போ நாயக்கர் அரச வம்சத்தை நிறுவுவதற்கு காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் புக்கருடைய மகன் பார்த்தீங்கன்னா, குமார கம்பண்ணா. அவர் தான் வந்து டெல்லி சுல்தானிய மாலிக் கபூர் படையெடுப்பால அந்த உருவான டெல்லி சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து நாயக்க அரசை நிறுவுவதற்கு காரணமானவர். இப்படி ஒரு கோர்வையா நினைச்சு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. நான் சொல்லும் போதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டா மறக்காதும்மா. நீங்க அப்புறம் போய் பார்த்து நீங்க எழுதி வச்சுன்னா மறந்துடுவீங்க. இப்பவே புத்தகத்தை எடுத்து அப்படி அங்கங்க எழுதி வச்சுக்கிட்டா மறக்காது. அப்புறம் நீங்க அத உடனே ஒரு வாட்டி வாசிச்சீங்கன்னா நீங்க மறக்காது. அதுக்கப்புறம் பாருங்க, குமார கம்பண்ணாவின் மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கங்காதேவியால் எழுதப்பெற்றதான் வந்து மதுரா விஜயம் என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகிறது. அப்போ இவ எந்த எந்த பகுதியைச் சேர்ந்தவங்க? இந்த குமார கம்பண்ணா விஜயநகர பேரரசைச் சேர்ந்தவங்க தானே. அப்போ அடக்கியது எந்த பகுதியை? மதுரை பகுதி. அப்போ இவருடைய மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா, குமார கம்பண்ணாவின் மனைவி வந்துட்டு கங்காதேவி. அவங்களால எழுதப்பட்டது தான் மதுரா விஜயம். ஏன்னா வந்து மதுரை வந்துட்டு மீட்டு மறுபடியும் இவங்க வந்து ஆட்சியை வந்து நிறுவுறாங்க. எந்த ஆட்சின்னா நாயக்கர் அரசை. அப்போ அவங்கள பத்தி பெருமையா தானே எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாருங்க, கங்காதேவியில் எழுதப்பட்டு தான் வந்து மதுரா விஜயம். மதுரையையும் விஜயம் சேர்த்து எழுதியிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு மதுரையை வந்துட்டு அந்த டெல்லி சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து நாயக்க அரசை நிறுவியிருப்பாங்க. எங்கிருந்து வந்தாங்கன்னா விஜயநகர்ல இருந்து வந்தாங்கன்னு ஞாபகம் வச்சு. அப்போ மதுரா விஜயம் அதனால அந்த பெயர் உருவானதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, சங்கம வம்சத்தின் பார்த்தீங்கன்னா முடிவு. சங்கம வம்சம் எப்படி வந்து வீழ்ச்சியுறுதுன்னு பார்த்தீங்கன்னா, புக்கர் இயற்கை எழுதிய போது பரந்த ஒரு நிலப்பரப்பை தம் மகன் புக்கர் வந்துட்டு இறக்கும்போது அவர் இயற்கை எழுதிய போது பரந்த ஒரு நிலப்பரப்பை தன் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ஹரிகர் ஹரிஹரர் புக்கர் படிச்சோம் இல்லையா? அப்போ அவருடைய சகோதரர் பேரு தன்னுடைய மகனுக்கு வச்சாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் 1, 2 அப்படி ஒன்றாவே வச்சுக்கிட்டீங்கன்னா 2 பேரும் ஒன்றாக நிறுவுறாங்க. அதுக்கு அடுத்து வந்த அவருடைய புக்கருடைய வாரிசு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி மறக்குதுன்னா, புக்கருடைய மகன் தான் வந்து குமார கம்பண்ணா. அப்ப இங்க தான் வந்துட்டு அவருக்கு அப்புறம் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு தன் மகன் வந்துட்டு யாருன்னு பார்த்தா 2ஆம் ஹரிகரர். அது ஒரு மகன் பார்த்தீங்கன்னா, குமார கம்பண்ணா. இன்னொரு மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா
இன்னொரு மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் ஹரிஹரர். அப்போ 2 மகன்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆள்வதற்காக விட்டு சென்ற ஒரு நிறைய நிலப்பரப்பை வந்துட்டு அவர் இறக்கும்போது என்ன செஞ்சிருக்காருன்னா, மகன் வந்து இந்த பகுதிகள்லாம் ஆட்சி புரியட்டும்னு விட்டுட்டு போனாருன்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி பாமினி அரசிடமிருந்து பெல்காம் பாமினி அரசர்கிட்ட இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பகுதியை வந்து தன் மகனுக்கு வந்து விட்டுட்டு போயிருக்காரு புக்கர். அதுக்கப்புறம் பாருங்க சங்கம வம்சத்தின் முடிவு பாருங்க. புக்கர் இயற்கை எழுதிய போது பரந்த நிலப்பரப்பை தன் மகன் 2ஆம் ஹரிஹரர் ஆள்வதற்காக விட்டுச் சென்றார். அப்போ தன்னுடைய மகனுக்கு வந்துட்டு ஒரு நிலப்பரப்பை வந்து அவர் ஆட்சி பகுதி செஞ்சிருந்த பகுதியை தன் மகனுக்கு விட்டு போகும்போது அந்த பாமினி அரசிடமிருந்து பெல்காம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநில பகுதி மற்றும் இன்னொரு மாநிலமான கோவா பகுதிகளை வந்துட்டு கைப்பற்றியது அவருடைய போற்றத்தகுந்த சாதனைகள். அப்போ 2ஆம் ஹரிஹருடைய போற்றத்தகுந்த சாதனைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெல்காம் மற்றும் கோவா பகுதியை கைப்பற்றியது தான் இவருடைய சாதனை. அவர் விட்டு சென்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு நிலப்பகுதியை வந்து தன் தந்தை வந்து விட்டு சென்றது யாருன்னா 2ஆம் புக்கருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 2ஆம் ஹரிஹருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய மகன். அந்த ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புக்கர் வந்துட்டு இயற்கை எழுதினது இது 1. 2வது வந்துட்டு 2ஆம் ஹரிஹரர். 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேவராயர். இந்த அதாவது சங்கம அரச வம்சத்தினுடைய அந்த வாரிசுகள் அடிப்படையில் வந்து 1, 2 அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்க அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு அவங்களுடைய சாதனைகள் இப்போ நீங்க இயற்கை எழுதிய போது அவருடைய மகனுக்கு விட்டு சென்ற பகுதி தான் வந்துட்டு இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. இவர் கைப்பற்றிய பகுதி தான் வந்துட்டு பெல்காம் கோவா. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ஹரிஹரர். அப்போ சங்கம வம்சத்தை நிறுவியவர்கள் யாருன்னு முன்னாடி படிச்சுட்டோம். அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு இவங்களை பத்தி. அப்போ அந்த ஆர்டர் வந்து எழுதி வச்சுக்கிட்டா மறக்காதுமா யார் யாரெல்லாம் அந்த அந்த சங்கம வம்சத்துல இருந்தாங்க. ஏன்னா 4 அரச வம்சங்களும் இந்த ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அப்போ மறக்குதுன்னா இந்த மாதிரி ஆர்டர் எழுதி வச்சீங்கன்னா நீங்க ஒன்றும் இல்லை விஜயநகர அரசை வந்து மைண்ட் மேப் மாதிரி சென்ட்ரல் எழுதிக்கிட்டுனா மற்ற 4 அரச வம்சங்கள் போட்டுட்டு அது 1 பை 1 பார்த்தீங்கன்னா கீழே கீழே அப்படியே என்ன செஞ்சீங்க அரசர்கள் அந்த அரச வம்சத்துடைய காலகட்டம் அவங்களுடைய ஆட்சி புரிஞ்ச பகுதிகள் அவங்களுடைய சாதனைகள் அவங்களுடைய இறப்பு அந்த மாதிரி அவங்க எந்தெந்த பகுதியில கைப்பற்றினாங்க இப்படி 1 பை 1 நீங்க எழுதி வச்சுக்கிட்டுனா மறக்காதுங்க. அதுக்கப்புறம் பாருங்க அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேவராயர் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடிச்சார். அப்போ இவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேவராயர். அப்போ 2ஆம் ஹரிஹருடைய மகன் யாருன்னா 1ஆம் தேவராயர். 1ஆம் தேவராயர் என்ன செஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவை சேர்ந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜபதி அரச வம்சரை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. அப்போ இவருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேவராயர் சங்கம வம்சத்தின் வந்துட்டு தலை சிறந்த அரசர். அப்போ சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னு கேட்டோம்னா 2ஆம் தேவராயர். நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரர் புக்கர். அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுன்னா மறக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாமினி அரசர் தான் நிறுவிய வந்து ஹரிஹரர் புக்கர். இந்த ஆர்டரை வந்து அதையும் பிரிச்சு வச்சுக்கணும். இதுல இருந்து இது ஆர்டர்ல இருந்து யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க 2ஆம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் தான் வந்து இவர். அதுக்கப்புறம் தம்மிடம் பணி செய்வதற்காகவும் தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறையில் பயிற்சி அளிப்பதற்காகவும் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை இவர் தொடங்கி வைத்தார். அப்போ இந்த 2ஆம் தேவராயர் எந்த மாதிரி எல்லாம் கோத்து விடுறாங்கன்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் வந்து இழுத்து விடுறதுன்னு சொல்றது. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரையா சின்ன சின்ன அவங்க தேவைக்கு பண்ணும்போது இதெல்லாம் நாளைக்கு என்ன ஆயிடுதுன்னா பிரச்சனைகளாக வந்து வெடிக்கிறதுக்கு காரணமாகிடுது. பாருங்க தம்மிடம் பணி செய்வதற்கு அவர்கிட்ட வந்து வேலை செய்வதற்கு எப்படி வந்துட்டு பணி செய்யறதுனால இவர் வந்துட்டு ஒரு பகுதியே வந்து நிறுவனத்துக்கு காரணமாச்சோ அதே மாதிரி தான் இவர் வந்துட்டு தன்னுடைய ஆட்சி காலகட்டத்துல இவர்களை வந்து பணி செய்வதற்காக என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா நவீன போர் முறையில வந்து பயிற்சி அளிப்பதற்கும் இஸ்லாமிய வீரர்களை வந்து தமது படையில வந்து இஸ்லாமியர்களை பணியில வந்து அமர்த்தியதற்கு காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் தேவராயர். அதுக்கப்புறம் பாருங்க அப்போ அவர்களும் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அதுக்கு அடுத்த வகுப்புல பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாளுவ வம்சம். சங்கம வம்சத்துக்கு அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாளுவ வம்சம். சாளுவ வம்சத்தின் தோற்றம் பாருங்க 2ஆம் தேவராயருக்கு பின்னர் இவர் தான் 2ஆம் தேவராயர். அவருக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா பேரரசு வந்துட்டு ஆபத்தான சூழலுக்கு உள்ளாயிடுச்சு. அப்போ விஜயநகர பேரரசின் திறமை மிக்க படைத்தளபதியான சாளுவ நரசிம்மர் பார்த்தீங்கன்னா இச்சூழலை பயன்படுத்தி கொண்டார். அப்போ விஜயநகர பேரரசுக்கான திறமை மிக்க எல்லாருடைய கைப்பற்றுதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணி செஞ்சவங்க இல்லாட்டி படைத்தளபதி. இதுதான் வந்து ஞாபகம் வச்சுங்க. பணி இல்லாட்டி படைத்தளபதி இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு ஒரு அரசருக்கே வந்து ஆதரவா
ராஜாவா இருந்திருப்பாங்க. அப்போ அரசர் ஆதரவு போது வீழ்ச்சியை பெறவங்க யார், எழுச்சி பெறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படை தளபதிகளும் பணி செஞ்சவங்க தான். ஞாபகம் வச்சுக்கினா மறக்காது. அப்போ சாலுவ நரசிம்மர் பார்த்தீங்கன்னா இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர் சங்க வம்சத்தின் கடைசி அரசரான 2ஆம் விருபாக்ஷி ராயரை வந்து கொலை செய்துவிட்டு தம்மையே வந்து பேரரசாக அறிவித்து கொண்டாரு. அதாவது இவர் வந்திருப்பார் இல்லையா 2ஆம் தேவராயர், அவர் தான் வந்துட்டு நவீன போர் முறையில வந்துட்டு பயிற்சி அளிப்பதற்கும் தன்னுடைய பணி செய்யறவங்க கிட்ட வந்து நவீன போர் முறையில பயிற்சி செய்வதற்கு இஸ்லாமியர்களை வந்து தனி பணியில வந்து அமர்த்திருப்பாரு. அமர்த்தது போது இவருடைய காலகட்டத்துல வந்துட்டு இவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சூழல் வந்துட்டு கொஞ்சம் ஆபத்தான நிலைச்சு. ஏன்னா வந்துட்டு இவர் வந்துட்டு கொஞ்சம் அது கடைசி அரசர் யாருன்னா விருபாக்ஷி. அப்போ இவருடைய ஆட்சி காலத்துல வந்துட்டு சூழல் சரியில்லாதனாலதான் இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா கொலை செஞ்சுட்டு அவருடைய அரசை வந்துட்டு சாலுவ அரச வம்சத்தை வந்து நிறுவியிருப்பாரு. அப்போ தம்மையே பேரரசராக அவர் அறிவிச்சுக்கிட்டாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் தேவராயருக்கு பிறகு யாருன்னு பாத்தீங்கன்னா நரசிம்மர், சாலுவ நரசிம்மர் இந்த சூழலை வந்து பயன்படுத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாருங்க, ஆனால் அவருடைய மரணத்துடன் அவரால் உருவாக்கப்பட்ட சாலுவ வம்சம் வந்துட்டு முடிவுக்கு வந்துச்சு. அப்போ அவரை வந்துட்டு கொலை செஞ்சுட்டு இவர் வந்தாலும் இவரே நிறுவியவர், இவரே வந்துட்டு முடிவுக்கு வந்துட்டு யாருமே கிடையாதுன்ற ஞாபகம் வச்சுங்க. அப்போ சாலுவ வம்சத்தினுடைய அரசர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் இருந்தாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர். நரசிம்மர் மட்டும்தான் சாலுவ வம்சத்துல இருந்தார். அவரே வந்துட்டு ஆரம்பிச்சவர், அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட முடிஞ்சிச்சு. அவருக்கு அப்புறம் யாரும் கிடையாது. அவருக்கு பிறகு திறமை மிகுந்த படைத்தளபதியான அவருடைய படை தளபதி இருப்பார் இல்லையா நரச நாயக்கர் வந்துட்டு அரியணையை கைப்பற்ற துளுவ வம்சத்தின் ஆட்சியை வந்து தொடங்கியவர். அப்போ அவருக்கு படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அரச நாயக்கர். அதாவது நீங்க எப்படி நினைச்சுக்கிறீங்கன்னா இங்க அரசர் ஒருத்தர், அவருக்கு படைத்தளபதி அதே அரச வம்சத்தை சார்ந்த தளபதியா வந்து அவருக்கு படைத்தளபதியா வருவாங்க. இல்ல வேற எந்த ஒரு வேற வந்து அந்த வம்ச வழித்துல வந்தவங்க தான் இவருக்கு வந்து படைத்தளபதியாக இருந்திருப்பாங்க. அப்போ அவருடைய வம்சத்தை வந்து நிறுவறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க கிருஷ்ண தேவராயர். அப்போ துளுவ வம்சத்தை வந்து நிறுவியவர் யாருன்னா நரச நாயக்கர். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய படை தளபதி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர். நரசிம்மருடைய படைத்தளபதி தான் வந்து நரச நாயக்கர். அவர் தான் வந்து துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வச்சாரு. அப்போ துளுவ வம்சத்தினுடைய தொடர்ச்சி. இப்போ துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் ஆவார். அப்போ துளுவ வம்சத்தினுடைய தலை சிறந்தவருக்கு, அதாவது போற்றுதலுக்கு உரியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். இவர் 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். அப்போ துளுவ வம்சத்தை கிருஷ்ணதேவராயர் எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் வந்துட்டு அதை தோற்றுவித்தவர் யாருன்னா நரச நாயக்கர் தான் வந்து துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதிகளில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவதே அவரின் முதல் கட்ட தலையாய பணியாக இருந்தது. அதாவது இவருக்கு வந்துட்டு 2 பணிகள் வந்து இருந்தது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயருக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் 2 பொறுப்புகள் சொல்லுவாங்க. அந்த 2 பொறுப்புகள் வந்து இருந்தது. ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அந்த சுதந்திரமாக செயல்பட்டு இருந்தாங்க துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு, அதாவது வந்துட்டு கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி, செழிப்பான பகுதி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை வந்துட்டு சுதந்திரமாக செயல்பட்டு வந்தாங்க. அந்த பகுதியில சில தலைவர்கள் அவர்களை அடக்குறது ஒரு வேலையாகவும், முதல் கட்ட வேலையாகவும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்முயற்சியில் வெற்றியும் பெற்ற பின்னர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அவங்களை என்ன செஞ்சிட்டாரு, தன்னுக்கு கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து அடக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இச்சமயத்தில் பாமினி சுல்தான் பார்த்தீங்கன்னா பாமினி சுல்தான்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த மத்திய பகுதியில தௌலதாபாத் பகுதியெல்லாம் படிச்சு இல்லையா, அந்த பகுதியில யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷா வந்துட்டு அவருடைய அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டார். அப்போ பாமினி சுல்தான் மத்தியில யார் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாமினி சுல்தான் இருந்திருப்பாரு. அப்போ பாமினி சுல்தானுடைய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதி, இது வந்து பாமினி சுல்தான் என்பது முஸ்லிமுடைய ஆட்சி செய்யக்கூடிய பகுதி. இந்த பகுதிக்குடைய அரசர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷா. அவருடைய அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அமைச்சர் பேர் கொடுக்கல, அவருடைய அமைச்சரால் வந்துட்டு பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். யாருன்னா இந்த முகமது ஷா. அப்போ கிருஷ்ணதேவராயர் என்ன செஞ்சிருப்பாருன்னா அவரை விடுவித்தது ஒரு காரணமா இருந்து அது பின்னாடி பின் விளைவுகளும் ஏற்பட்டிருக்கும். அப்போ கிருஷ்ணதேவராயரை அவரை விடுவித்து இதையெல்லாம் நீங்க எப்படி படிச்சுன்னா மராட்டியர்கள் எல்லாம் வந்து படிக்கும் போதுல இதனுடைய தொடர்ச்சி வந்து அங்க இருக்குமா உங்களுக்கு, மராட்டியருக்கும் பார்த்தீங்கன்னா அப்புறம் முகலாயர்களுக்கு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து அங்க கனெக்ட் ஆகும். அதனால அப்படியே படிச்சுக்கிட்டுனா உங்களுக்கு மறக்காது, கோர்வையா படிச்சு வச்சுக்கணும். அப்புறம் கிருஷ்ணதேவராயர் அவரை விடுவிச்சுட்டு மீண்டும் அரியணையில அமர வச்சிருப்பாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகமது ஷாவை. மேலும் ஒடிசாவை சேர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜபதி அரச வம்சத்தை சேர்ந்தவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒடிசாவை சேர்ந்த வேற ஒரு அரசரையும் பார்த்துருவோம். அதுக்கடுத்து இவருடைய காலகட்டத்தில் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதாபருத்திரரோடு போர் மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். அப்போ ஒடிசாவை சேர்ந்த கஜபதி அரச வம்சத்தை சேர்ந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதாபருத்திரன். அவரோடு போர் புரிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். சமாதானம் செய்து கொள்ள
வேண்டுகோள் விடுத்திருப்பாரு பிரதாபருத்திரன். அதுக்கப்புறம் தன் மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து தருவதாகவும், அப்போ இவர் சண்டைக்கு வந்ததுனால இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சமாதானமா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய மகளையே உனக்கு திருமணம் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சமாதானமா விட்டுருப்பாரு. அப்போ சமாதானமா ஆனதுக்கு அப்புறம் தன் மகளையும் திருமணம் செஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் அந்த பிரதாபருத்திரன் கிட்ட இருந்து மீட்ட பகுதிகளை அவர் மீண்டும் கொடுத்திருப்பார். பாருங்க, இதனை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணதேவராயர் திருமணம் செஞ்சுக்கிறது ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணதேவராயர் தன் கைப்பற்றிய பிரதாபருத்திரனின் பகுதிகளை மீண்டும் அவருக்கே வழங்கினார். இப்படிதான் சில பகுதிகளை கைப்பற்றுவதற்காக சில அந்தந்த பகுதிகளில் அரசிகளையும் பல திருமணங்களையும் மேற்கொண்டிருப்பாங்கன்னு படிச்சிருப்போம். அப்போ இது என்ன செய்யணும், படையெடுத்துக்கும் போது தன்னுடைய மகளையே திருமணம் செய்து வைக்கிறதுனால அதையும் ஒரு சமாதானமாக அப்போ காலகட்டத்தில் நிலவி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, மேலும் போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு போர்ச்சுகீசிய படை, அதாவது போர்ச்சுகீசியர்கள்லாம் இந்தியாவிற்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை கிருஷ்ணதேவராயர் எளிதாக தோற்கடித்தார். அப்போ போர்ச்சுகீச படை வீரர்களினுடைய உறவு வைத்திருந்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். அவர்களுடைய அந்த பீரங்கி படையால தான் கோல்கொண்டா சுல்தான்களை தோற்கடிச்சிருப்பாரு. யாருன்னா இந்த கிருஷ்ணதேவராயர். யார் கூட இவருக்கு உதவி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களோட உதவி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, தொடர்ந்து பீஜப்பூர் சுல்தானிடம் இருந்து ரெய்ச்சூரை கைப்பற்ற. அப்போ அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து ரெய்ச்சூரை அப்போ பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து எந்த பகுதி இருந்தது பார்த்தீங்கன்னா ரெய்ச்சூர் இருந்திருக்கும். அதையும் இவர் கைப்பற்றிருப்பார். அப்போ இவருடைய சாதனைகள்லாம் நிறைய நீண்டுட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க அப்படியே ஒரு ஆர்டரா எழுதி வச்சுக்கிட்டா மறக்காதுமா. அதுக்கப்புறம் பாருங்க, இவர் தான் கிருஷ்ணதேவராயர். எப்படி ஒரு கம்பீரமான தோற்றம் பாருங்க. அதனாலதான் பல சாதனைகள் அவருடைய காலகட்டத்துல புரிஞ்சிருக்காது. இதெல்லாம் ஒன்னொன்னா நீங்க எழுதி வச்சுக்கிட்டா மறக்காது. அதுக்கப்புறம் பாருங்க, சிறந்த கட்டட வல்லுநர்கள். வல்லுநர் யாருன்னு பார்க்கலாம், கிருஷ்ணதேவராயர். அதாவது வல்லுநர்கள் கிடையாது, இவரு தான் சொல்றாங்க. கிருஷ்ணதேவராயர் தான் சிறந்த கட்டடக்கலை வல்லுநர்னு சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல கோவில்களை கட்டியதுனால கட்டடக்கலை வல்லுநர் சொல்றாங்க. கிருஷ்ணதேவராயர் மழை நீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கினார். அப்போ கிருஷ்ணதேவராயர் பார்த்தீங்கன்னா மழை நீரை சேமிக்கிறதுக்காக, இப்போ நாம பார்த்தோன்னா இப்போ அதாவது தூர்வாருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மண்ணெல்லாம் தூர்வாருதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் என்ன மராமத்து பணின்னு சொல்லுவாங்க, தூர்வாருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நீங்க வழியில போகும்போது ஏரி, குளம், ஆறு, இந்த மாதிரி குளங்கள், குட்டைகள், ஏதோ ஒரு கிணறோ, ஏதோ ஒன்று பாழடைஞ்ச கிணறு எதுவானா இருக்கட்டும், ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரம், செடி, கொடி, மண்ணெல்லாம் அடைஞ்சு போயிட்டு அதை தூர்வாராம இருக்கிறதுனால அங்கங்க தண்ணி தேங்கி வைக்கிறது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறு ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆத்துல தண்ணி போகுதுன்னா அது நல்லா தூர்வாரி மரங்கள் எல்லாம், செடி கொடிகள் எல்லாம் அதில் அகற்றி இருந்தாதான் தண்ணி போகிறதுக்கு நல்லா தண்ணி தானாகவே வடிஞ்சு ஓடும். அதே மாதிரி தண்ணி பள்ளம் இருந்தால் தான் நீர்த்தேக்கம் செய்யும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாதுன்னா நம்மளால தண்ணியும் சேமிச்சு வைக்க முடியாது. தண்ணீர் பற்றாக்குறை தான் ஏற்படும். அதனாலதான் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மராமத்து பணிகள்லாம் மேற்கொள்ளாதனால தண்ணீர் பஞ்செல்லாம் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை நீங்க அப்படிதான் பொருத்திக்கணும். சிலது காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மராமத்து பணிகள்லாம் செஞ்சிருப்பாங்க, ஒரு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா இப்போது இருக்குதா இல்லையான்ட்டு தேடி பாருங்க. அதே மாதிரிதான் அதுதான் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீர்ப்பாசனங்களை நீரை தேக்கி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய நீர்ப்பாசன குளங்களை வெட்டியிருக்காரு, நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கியிருக்காரு கிருஷ்ணதேவராயர். அது மட்டும் இல்ல, இவர் தனது தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பி. ஹம்பி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் தான் இருக்குது ஹம்பி. அதுதான் தலைநகர்னு சொல்றாங்க. அப்போ கிருஷ்ணசாமி கோவில். அப்போ தலைநகர் எதுன்னா ஹம்பி. அந்த ஹம்பியில தான் என்ன கோவில் கட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அவருடைய பெயர்லே கிருஷ்ணசாமி கோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசாரா ராமசாமி கோவில், அதுக்கப்புறம் விட்டலா சுவாமி கோவில் போன்ற புகழ்பெற்ற கோவில்களை எங்க கட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பியில கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்து இருக்கும், மறக்காது. அதனால இது கொஞ்சம் சின்னதா எந்தெந்த பாயிண்டா கிடைக்குது அப்படி எழுதி வச்சுக்கோங்கம்மா. அப்போ ஹம்பியில கட்டுறது தலைநகர் இதுதான், ஹம்பி தான் தலைநகர். ஏன்னா கர்நாடகா பகுதியினுடைய தலைநகர் எதுனா ஹம்பி, அப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிருஷ்ணசாமி கோவில் 1, 2 அசாரா ராமசாமி கோவில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா விட்டலா சுவாமி கோவில். இது 3 ஹம்பியில கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் போர்கள்லாம் நடைபெற்றது இல்லையா. ஏன்னா இவங்க யாரு கூட, பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர் கூட எல்லாம் அந்த படைகளை வழிநடத்தக்கூடிய அந்த பீரங்கி படைகள்லாம் இருந்தது அப்போ போர் மூலமா நிறைய செல்வங்களை எல்லாம் இவர் சேகரிச்சிருப்பார். அப்போ போர்களின் மூலம் தாம் பெற்ற செல்வங்களை மிக பெரும் தென்னிந்திய கோவில்களுக்கு வழங்கி அதன் மூலம் கோவில்களின் நுழைவாயில்களில் கோபுரங்களை நிறைவேற்பார். அப்போ கோவில் கட்டுறது மட்டும் இல்லாம கோவில்கள்ல கோபுரங்களை கட்டுறது, இந்த நுழைவாயில என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ்களில் கோபுரங்களை கட்டந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சொல்றாங்க.
சொல்றாங்க. அப்போ எங்கன்னா தென்னிந்தியாவில் இது இருக்கிறது மத்திய இந்தியாவில் தெற்கு பக்கம் தமிழ்நாட்டில்னு வச்சுக்கோங்க. அப்போ கோபுரங்களை நிறுவினார். அவரது பெயருக்கும் புகழை சேர்க்கும் வண்ணம் அவை ராய கோபுரம் என்று அழைக்கும். அப்ப இவர் பெயர் என்ன? கிருஷ்ணதேவராயர் தானே. அதனால என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா ராய கோபுரம் என்று இவர் பெயராலே அழைக்கப்படுகிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம்னா தமிழ்நாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய தொடர்ச்சியெல்லாம் நீங்க தென்னிந்திய வரலாறு படிக்கும் போது படிப்பீங்க. எப்போ இடைக்கால இந்திய வரலாறு அப்போ மறக்காது. அதுக்கப்புறம் பாருங்க, இததான் வந்து விட்டல சுவாமி கோவில். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பியில் இருக்குது, கர்நாடகா மாநிலத்தில். இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள். அதாவது இருக்கிற காலகட்டத்திலே இந்தியாவை 3ஆக பிரிக்கப்பட்ட இந்த இடைக்கால இந்தியாவை தான் பார்த்தீங்கன்னா அற்புதமான காலகட்டம்னு சொல்லுவோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா கலை மற்றும் கட்டடக்கலைக்கு அற்புதமான காலகட்டம். அது வட இந்தியாவில் இருக்கட்டும், நம்ம தென்னிந்தியாவில் கூட கட்டியிருப்பாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டதெல்லாம் பிரம்மாண்டம். ஆனால் இது ஒரு அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான், அதாவது இந்தியாவிலையும் மற்றும் அந்த பாரசீக முறையிலும் கட்டப்பட்டது கலந்து தானே கட்டினாங்க. அப்போ அது தனி பாணியில இருக்குதுன்னு தான் நம்ம படித்தோம். அதனால இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காலகட்டமாக தான் இது நம்ம பார்க்கணும். அதனால மாணவர்கள் பெரியவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு படிச்சுட்டு நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் சுத்தி பார்க்கறதுன்னு கண்ணு அழகா கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை வந்துட்டு கொஞ்ச காலம் தான். அதனால இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சோம்னா நமக்கு பிடிச்ச இடங்களை நம்ம பார்க்க ரசிக்கக்கூடிய இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேலையும் ஒரு பக்கம் போகும். படிக்கிறது புக்கை மட்டும் படிச்சுக்கிட்டு அதை மட்டுமே கிடையாது. நம்மளுடைய சுத்தி இருக்கிறதே நம்ம ரசிச்சு வாழக்கூடிய காலகட்டத்துல தான் நாம இருக்கோம். அதனால இந்த மாதிரி போகாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் நல்லா பார்த்து வாழ்க்கையை அனுபவிக்கிறதாக கொடுக்கப்பட்ட இடங்கள் இதெல்லாம் பார்த்து ரசிங்கம்மா இதெல்லாம். அதுக்கப்புறம் பாருங்க, பெரும் படையொன்றை உருவாக்கிய அவர் பல வலிமை மிக்க படையும் உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்கெல்லாம் போர்ச்சுகீசிய பீரங்கி படைகள்லாம் வச்சிருந்தா அவர் வெற்றி பெற்றிருப்பாரு. அதை பண்ண அது வெற்றி பெற்றதுக்கு ஒரு படை பிரிவு இருக்கு இல்லையா, அப்போ பெரிய படையும் உருவாக்கியிருப்பாரு. அந்த படையை வழி நடத்துறதுக்காக தளபதிகளும் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த படையை வந்துட்டு ஏதோ தாக்காம இருக்கிறதுக்கு பழைய கோட்டைகளையும் கட்டியிருப்பாரு அவருடைய காலகட்டத்துல. அதுக்கப்புறம் பாருங்க, அரேபியாவில் இருந்தும் ஈரானில் இருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகள் அவர் இறக்குமதி செஞ்சிருப்பாரு. அரேபியா இதுதான் இந்தியா. இது இந்தியா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அப்போ இந்த பகுதிகளிலிருந்து இந்த பகுதி இது இல்ல இந்த பகுதியிலிருந்து ஈராக்கு, அரேபியா, ஈரான் போன்ற பகுதிகளிலிருந்து இந்த பகுதிகளிலிருந்து என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக்ல இருந்து இதுதான். நீங்க எந்த டைரக்ஷன் நம்ம வேர்ல்டு மேப் படிக்கும் போது உங்களுக்கு எளிமையா இருக்கு. ஈரான் எங்க இருக்கு, ஈராக் எங்க இருக்கு, அரேபியா எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டுனா அப்போ எளிமையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விசுவலைஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா மறக்காது. அப்போ உங்களுக்கு அது வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்த வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த மேப் ரீடிங் நான் அங்கங்க கொடுக்கும்போது நீங்க அப்படியே அதை கொஞ்சம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இல்லை பார்த்துக்கிட்டு புத்தகத்தை கூட வச்சுக்கிட்டு நீங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து மறக்காது. அப்போ பாருங்க, இங்கிருந்து வரப்பட்டதுதான் இறக்குமதி செஞ்சிருப்பாரு. அங்கிருந்து அந்த இறக்குமதி எப்படி செஞ்சிருப்பாங்க? ஏன்னா இங்க என்ன கடல் இருக்கு, அரபிக்கடல் இருக்குது. அப்போ அரேபியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அரபிக்கடல் இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாண்டி போனா என்ன இருக்குதுன்னா பசிபிக் பெருங்கடல் இருக்குதுன்னு படிச்சோம். அப்போ அங்கிருந்து வழியாகத்தான் இந்தியாவிற்குள்ள வந்திருப்பாங்கன்னு படிச்சுக்கோங்க. அப்போ இறக்குமதி செய்யப்பட்ட அவை கப்பல்கள் மூலம் மேற்கு கடற்கரையில் இதுதானே மேற்குன்னு படிச்சோம். அப்போ மேற்கு கடற்கரையில் மூலம் எதன் மூலம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கப்பல்கள் மூலம் தான். சி ரூட்டு தான் வருமே ஒழிய எந்த லேண்டோ இல்லாட்டி விமானம் மூலியமாவோ வந்திருக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது சி ரூட் வழியாகத்தான் பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் எல்லாமே பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் எதன் மூலியமா வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த கப்பல்கள் மூலமா தான். வெயிட்டானது எல்லாமே நீர்ல தான் கொண்டு வருவாங்க. ஞாபகம் வச்சுன்னா மறக்காது. அது தரை வழியாகவோ இல்லாட்டி விமானத்தின் மூலியமாவோ ஆகாய வழியாக வராதுன்ற ஞாபகம் வச்சுன்னா மறக்காது. அப்போ அவை கப்பல்கள் மூலம் மேற்கு கடற்கரையில் உள்ள விஜயநகர துறைமுகங்களை வந்தடைது. எங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற அந்த பகுதிக்கு தான் வந்து அடைஞ்சிச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அது மட்டும் இல்ல, போர்ச்சுகீசிய அராபிய வணிகருடன் அவர் நல்ல ஒரு நட்புறவு இருந்தது. யார் கூட வந்துட்டு கிருஷ்ணதேவராயருக்கு நட்புறவு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டினா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ச்சுகீசியருக்கும் அரேபிய வணிகர்கள் கூட இவருக்கு வந்து நட்புறவு இருந்தது. குதிரைகளை எங்கிருந்து இறக்குமதி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரேபியா மற்றும் ஈரான்ல இருந்து, ஈராக்கு கிடையாது, ஈரான்ல இருந்து குதிரைகளை இறக்குமதி செஞ்சாரு. எதன் வழியாகன்னு பார்த்தீங்கன்னா கப்பல்கள் மூலம் வந்து இறக்குமதி செஞ்சு. எந்த வழின்னு பார்த்தீங்கன்னா இது கிழக்குன்னா இது மேற்கு பக்கம் தானே. அப்போ மேற்கத்திய நாடுகள் தான் இதெல்லாம். இந்தியாவிலிருந்து பார்த்தோன்னா அது மேற்கத்திய நாடுகள். அங்கிருந்து நாம பார்த்தோன்னா நாம வந்து அவங்களுக்கு கிழக்கத்திய நாடுகள். அப்போ மேற்கத்திய நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செஞ்சாங்க. அப்போ அதனால் சுங்க வரிகள் மூலம் நாட்டின் வருமானம் அதிகரித்தது. அப்போ இங்கிருந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணும்போது அப்போ நாட்டினுடைய டேக்ஸ் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா. அப்போ அப்படின்னும் போது வரி வருது இல்லையா. அந்த வரி வந்து அப்போ நாட்டினுடைய வருமானத்தை வந்து அதிகரிச்சு சுங்க வரிகள். இப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் போறோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சுங்க வரி இல்லாத 2 டோல்கேட் வந்து 2
2 இடத்துல வச்சிருப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் டூ 2 இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது. அப்போ நம்ம அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும்போது 4 வரி 4 வாட்டி அவங்களுக்கு பே பண்ற மாரி இருக்குது. அப்படின்னும்போது அப்போ வருமானம் ஒருத்தருக்கே அவ்வளோன்னா, அப்போ 4 வாட்டி போயிட்டு வந்தாங்கன்னா, அப்ப எவ்வளோ இருக்கும்? அப்போ வருமானம் அதன் மூலம் வந்து பெருகெடுச்சு. அப்ப நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்வு நிலை அடைஞ்சிருக்கு அவருடைய காலகட்டத்தில. நட்புறவாவும் இருந்திருக்காரு. அரேபியாவிலேருந்து, ஈரானிலிருந்து குதிரைகளையும் வாங்கியிருக்காரு. இறக்குமதியும் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க, இவருடைய காலகட்டத்தில இலக்கியம், கலை, கட்டடக்கலையின் புரவலர்ன்னு சொல்றாங்க. கட்டடக்கலையின் புரவலர். புரவலர்னா என்ன சொல்றோம்? நம்ம ஏற்கனவே நம்ம படிச்ச அந்த கலைச்சொற்கள் வந்துட்டு படிச்சிருப்போம். அதுல என்ன சொல்றோம்னா, புரவலர்னா என்னன்னா விருப்பம், அதாவது சப்போர்ட் பண்றது, ஆதரிக்கிறது. அதாவது எதுக்கு ஆதரிச்சதுன்னா, கலைக்கும், கட்டடக்கலைக்கும், இலக்கியத்திற்கும் ஆதரவு குடுத்துருக்காங்க. இதுதான் இந்த புரவலர். நம்ம தெரியலனா கூட தமிழ் வார்த்தையா கூட தெரியலனா கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழுக்கும் உதவும் இது. புரவலர் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனக்கே பார்த்தீங்கன்னா, அது புலவர்ன்னு தான் தெரிஞ்சது எனக்கு கூட. அப்போ நீங்க எப்படி புரிஞ்சுக்கன்னு பார்த்தீங்கன்னா, புரவலர் என்பது ஆதரவு தெரிவிக்கிறவங்க, சப்போர்ட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காதும்மா. அதுக்கப்புறம் பாருங்க, கிருஷ்ணதேவராயர் கலை, இலக்கியத்தை ஆதரிச்சார். அதுதான் வந்து ஆதரவு. புரவலர்னா ஆதரிக்கிறது. அஷ்டதி அஷ்டதி கஜங்கள் அஷ்டதி கஜங்கள் என்று அறியப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் அவரின் அவையை அலங்கரித்தனர். அஷ்டதி கஜங்கள் யார் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணதேவருடைய காலகட்டத்தில எத்தனை பேர் அவருடைய அலங்கரிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 8 பேர் கொண்ட மேதைகள் வந்துட்டு இலக்கிய மேதைகள் 8 பேர் கொண்ட இலக்கிய மேதைகள் அவருடைய அவையை வந்து அலங்கரிச்சனர். அஷ்டதி கஜங்கள் அது என்ன பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி மறக்குதுன்னா, இந்த எத்தனை எழுத்துக்கள் பார்த்து இந்த 2 எழுத்த கட் பண்ணிட்டு, இந்த 2 எழுத்த கட் பண்ணி மிச்சம் எத்தனை எழுத்துக்கள் எண்ணினா, அப்படிதான் அதனுடைய எண்ணிக்கையில வச்சு கூட 8 பேர்னா 8 அஷ்டதி கஜங்கள்னா எத்தனை பேர் கொண்ட குழுனா 8 பேர் கொண்ட குழு. 8 பேர் கொண்டது தான் ஒரு குழு தான் வந்து அஷ்டதி கஜங்கள். யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கிய மேதைகள் இருந்தாங்க. யாருடைய அவையில்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணதேவருடைய அவையில் இருந்தாங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இலக்கியத்தை ஆதரிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர்களுள் மகத்தானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 8 பேர் இலக்கிய மேதைகள் இருந்தாங்கன்னா, அதுல மகத்தானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அல்லசாணி பெத்தண்ணா ஆவார். மற்றொரு குறிப்பிடத்தகுந்த ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா, தெனாலி ராமகிருஷ்ணன். அவரை தான் நம்ம என்ன சொல்றோம்? தெனாலிராமன். இந்த தெனாலிராமன் படங்கள்லாம் பாருங்க, அவ்வளோ ஒரு அதாவது சிரிப்பா இருந்தாலும், ஆனா வந்துட்டு ஒரு அறிவியல் அதாவது ஆம் அதாவது அறிவுபூர்வமாக இருக்கும். அவருடைய அவருடைய எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவருடைய அறிவுபூர்வமாக இருக்கிறது தான் வந்து தெனாலிராமன் படத்தெல்லாம் பாருங்க. தெனாலிராமன் கதைகள்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய காமெடியாக இருந்தாலும், ஆனா அறிவுபூர்வமான சிந்தனையாக தான் அவருக்கு இருக்கும். அதனால பாருங்க, இந்த படத்தெல்லாம் பாருங்க. உங்களுக்கு ஒரு 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 இதுவா இருக்கும். ஒரு புரிதல் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, தலைக்கோட்டை போரும், விஜயநகர் போரின் வீழ்ச்சியும். அப்ப தலைக்கோட்டை போர் நடந்தது. அந்த போர்ல வந்து விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி அடைந்தது எப்படின்றது கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அச்சுத ராயர். அப்போ அவருக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு துளு வம்சத்துல வந்து 3ஆவதா வரவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 2வது நிறுவனது ஒருத்தர். இவர் 2வது. 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அச்சுத ராயர். இவர் ஆட்சி பொறுப்பேற்றார். அவருடைய ஆட்சி காலத்திலும் இவருக்கு பின்னர் அரியணை ஏறிய முதலாம் வேங்கடர் காலத்தில் முக்கிய நிகழ்வுகள் எதுவும் நடைபெறல. அப்போ துளு வம்சத்தின் மிக சிறந்த அரசர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். அவருக்கு அடுத்த வந்த இவருக்கு அடுத்த இளைய சகோதரி யாருன்னா அச்சுத ராயர். அவர் காலகட்டத்திலும் சரி, அவருக்கு அடுத்து வந்தவர் தான் முதலாம் வேங்கடர். இவருடைய காலகட்டத்திலும் எதுவும் ஒரு முக்கிய நிகழ்வுகள் எதுவும் இடம்பெறவில்லை. அப்போ இவர்களுக்கு பின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த வயதை கொண்ட சதாசிவராயர் முடிசூடப்பட்டார். இப்ப இவங்க 3ஆவதும் சரி, 4ஆவதும் சரி, இவங்க 2 பேரும் ஃபெயிலியர்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா சரியான வந்துட்டு இவங்க வந்து ஆளுமை கிடையாது. அதுக்கு அடுத்தவரா ஆட்சி செய்யக்கூடிய ஒரு குறைந்த வயது கொண்டவர் யாருன்னா சதாசிவராயர். இவர் குறைந்த வயது கொண்டவர். அப்படி அவருக்கு பதிலாக பகர ஆளுநர், அவர் பெயர்ல வந்துட்டு இவர் வந்து அரியணை ஏறுது. அதுதான் வந்துட்டு பொறுப்பேற்றிருந்தார். பொறுப்பு ஆளுநர் இல்லாட்டி பகர ஆளுநரா சொல்லுவாங்க. அப்போ அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமராயர் பேரரசின் திறமை மிக்க தளபதி. அப்போ அந்த காலகட்டத்துல அவங்க காலகட்டத்துல திறமை மிகுந்த தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமராயர். இவர் தான் வந்துட்டு இவருடைய பெயர்ல சதாசிவராயருடைய பெயர்ல வந்துட்டு பகர ஆளுநராக தலைமை ஏற்றிருப்பாரு. இவர் வந்து ஒரு தளபதி. அதுக்கப்புறம் சதாசிவராயருக்கு அரசு பதவியேற்கும் வயது வந்த பின்னரும் கூட அவரை பெயரளவிற்கு அரசராக வைத்துக்கொண்டு ராமராயரே உண்மையான அரசராக ஆட்சி புரிந்தார். ஆசை வந்துட்டு அப்படிதான். அதாவது வந்துட்டு ஒரு வாட்டி அந்த பொறுப்பு கொடுத்துட்டா அந்த பொறுப்புல இருந்து விலகவே முடியாது. ஆனா அவர் குழந்தையா இருந்ததுனாலதான் கொடுத்தாங்க. ஆனா அந்த ஆசை வந்து ஏன்னா அரசரா இருந்ததே படைக்கப்பட்டுடுச்சு. அப்ப எங்க இருந்து அவருக்கு கொடுத்துருவார். அப்ப அந்த அரசரா ஏற்கக்கூடிய பதவி வரக்கூடிய வயது வந்தாலும் ஆனா என்ன செய்யலாம், அவருக்கு கொடுக்காதே அவரை பெயரளவுக்கு வச்சுட்டு அவர் பெயர்ல இவர் என்னவா இருந்திருக்காருன்னா அரசராக இருந்திருக்காரு. இந்த சமயத்தில் தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜயநகருக்கு எதிராக போர் புரிவதற்காக
தக்கான சுல்தான்கள் எல்லாம் ஒரு அணியில் சேர்ந்தாங்க. அப்ப தக்கான பகுதியெல்லாம் யார் இருந்தாங்கன்னா, சுல்தானியர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த தக்கான பகுதியெல்லாம் இவங்க கர்நாடகா பகுதியில இருக்கிறவங்க இவங்க. அவங்க வந்து தக்கான சுல்தான்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இருக்கிறவங்க இவங்க. அப்போ இங்கிருந்து இவங்க என்ன செய்றாங்கன்னா, எல்லாரும் ஒண்ணு சேராங்க. இங்க இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. சுல்தான்கள் ஓர் அணியில் சேர்ந்து எதிரிகளின் கூட்டுப் படைகள் 1565 தலைக்கோட்டை என்னுமிடத்தில் விஜயநகர் படைகள் எதிர்கொண்டன. அப்போ இவங்க எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து எதிரிகளின் கூட்டுப்படைகள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தலைக்கோட்டை போர் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1565 1565 இந்த காலகட்டத்துல இவர்கள் என்ன செய்றாங்கன்னா, விஜயநகர் படைகளை எதிர்கொண்டன. ராட்சச தங்கடி என்ற ராட்சச தங்கடி என்பதற்கு தான் என்ன பெயர் பார்த்தீங்கன்னா, தலைக்கோட்டை அப்படின்றதுக்கு அதுக்கு தான் போர்ன்னு சொல்றாங்க. அப்போ இதற்கு பெயர் தலைக்கோட்டைக்கு என்ன பெயர் பார்த்தீங்கன்னா ராட்சச தங்கடி. அதுதான் வந்து தலைக்கோட்டை போர் என்று அறியப்பட்ட இப்போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. இதோட வந்துட்டு விஜயநகர பேரரசு வந்துட்டு முடிவுற்றது. அப்போ பயங்கரமான மனித படுகொலையும், அதாவது மனித படுகொலையும் அரங்கேறியது. அதாவது போர் புரிஞ்சுட்டு அந்த இடத்த தோற்கடிச்சுட்டு எடுத்துக்கிட்டு போட்டு அதோட போக வேண்டியதுதானே. பாரு, தொடர்ந்து நகரம் கொள்ளையடிக்கப்பட்டது. சரி, கொள்ளையடிச்சிட்டது கூட பரவாயில்ல. ஆனா பயங்கரமான மனித படுகொலையும் அரங்கேறியது. இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல்கள் பாரு. நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாம அறுவடை செய்வோம். இதுதான் வந்துட்டு இதுதான் இதுதான் வந்து உண்மை. அப்ப நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அடுத்தவர்களை அழிச்சிட்டு ஒரு இடத்துக்கு வர்றதோ, அடுத்தவர்களை வந்துட்டு அடுத்தவர்களை வந்துட்டு அழிச்சிட்டு வர்றது வந்து அது எந்த விதத்துல நியாயமும் கிடையாது. அது எந்த விதத்திலும் உங்களுக்கு நல்லதும் செய்யாது. அது என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு இது எல்லாத்தையும் இறைவன் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருப்பார். அது நிச்சயம் அதுக்கு என்ன செய்வாங்க, அதனுடைய பலன் அடைஞ்சே தீருவாங்க. இது நிறைய இன்ஸ்டன்ட் இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து தன்னோட தேவைக்காக அடுத்தவர்களை அழிக்கிறது வந்துட்டு கீழ்த்தரமான செயல். இந்த நீங்க பாருங்க, உக்ரைன்ல பாருங்க, ஒரு வார் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா அத்தனை குழந்தைகள், லட்சக்கணக்கான குழந்தைகள்லாம் இறந்திருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பெண்கள், லட்சக்கணக்கான பெண்கள் இறந்திருப்பாங்க. அவ்வளோ பேரு. ஆனா வந்துட்டு இது யாரோ ஒருத்தர் எங்கேயோ உட்கார்ந்துட்டு பார்க்குறாங்க. அவங்க அவங்களுடைய 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 குடும்பம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சாதாரண பாமர மக்கள் வந்துட்டு எத்தனை பேர் அழிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்களா? இதுல என்ன ஒரே ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ மட்டும்தான். உனக்கு நான் என்ன, எனக்கு நீ என்ன அப்படின்ற ஒரு ஈகோ மட்டும்தான் இதே ஒழிய வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உனக்கு நான் என்ன குறைவு, நீ எனக்கு என்ன குறைவு அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தானே ஒழிய இங்க வேற எதுவுமே மேலோங்கி இல்ல. அதனால நீங்க என்ன செய்றீங்க, சின்ன விதையில எந்த ஒரு பொருளாலும் சரி, எதுக்குமே ஆசைப்படாதீங்க. அதாவது உங்களோட செய்யப்படுற ஒரு விஷயமா இருந்தா அது ஆசைப்படுங்க. அடுத்தவர் பொருளா இருந்தா அது உங்களோடது இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அது கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா, ஆசை வராத வரைக்கும் பற்றும் வராது. பற்று வராத வரைக்கும் பேராசையும் வராது. அதனால ஆசையா இருக்கும்போதே அது கிள்ளி எறியறது தான் வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனம், ஒரு நல்ல ஒரு சமுதாயத்திற்கான ஒரு அடையாளமா. அதனாலதான் இங்க நான் இத ஒரு ஞாபகம் பண்றதுக்காக இத இங்க போட்டு வச்சிருக்கேன். பாருங்க, எப்படி ஒரு மனித படுகொலைன்னா பாருங்க. இந்த மாரி தன்னுடைய தேவைக்காக அடுத்தவர்களை அழிக்கிறது வந்து ஒரு தவறான செயல். அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் அனைத்து மனித படுகொலையும் அரங்கேறியது. அனைத்து கட்டடங்களும், அரண்மனைகளும், கோவில்களும் அழிக்கப்பட்டன. அப்ப அதுக்கப்புறம் அது மட்டுமல்ல, மனித படுகொலைகள் மட்டுமல்லாது அங்கிருந்த கட்டடங்கள், அரண்மனைகள், கோவில்கள் அழிக்கப்பட்டன. அது மட்டுமல்ல, அழகிய சிற்பங்களும், நன்கு கலைநயம் மிகுந்த வேலைப்பாடுகளும் தேவை சேதப்படுத்தப்பட்டன. இறுதியாக விஜயநகர பேரரசு அழிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து விருபாக்ஷா கோவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹம்பி. இந்த பாருங்க, எவ்வளவு ஒரு கலைநயம் மிக்க ஒரு அருமையான கோவில் பாருங்க. இதெல்லாம் போயிட்டு பாருங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க, விருபாக்ஷா கோவில் எங்க இருக்குன்னா, ஹம்பி எங்க இருக்குன்னா மகா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கப்புறம் கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. தற்போது இந்த விஜயநகரம் தான் என்னவென்று அழைக்கப்படுது, ஹம்பி என்று அழைக்கப்படுகிறதா. கர்நாடகாவோட எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி, இந்த பகுதி. இப்ப கர்நாடக மாநிலம் முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வடக்கு இருக்கு, தெற்கு இருக்கு, மேற்கு இருக்கு. ஆனா இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கத்துல தான் இருக்குது இந்த ஹம்பி. அதுதான் வந்து ஹம்பி. தற்போது அதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னா விஜயநகரம். அதுக்கப்புறம் ஹம்பி சீர்குலைந்த இடிபாடுகளாக காணப்படுகிறது. என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இடிபாடுகளாக காணப்படுகிறது. அதுக்கப்புறம் இடிபாடுகளாக இருக்கிறதுனால இது பாருங்க, எப்படி ஒரு அற்புதமான இடத்த வந்துட்டு இடிபாடுகளா இருக்கிறதுனால யுனெஸ்கோ ஹம்பியை வந்துட்டு பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. அப்போ யுனெஸ்கோ வந்துட்டு ஹம்பியை வந்துட்டு எப்போ வந்துட்டு பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது, எந்த ஆண்டுன்னு பாருங்க. அப்போ யுனெஸ்கோ என்ற அமைப்பு வந்துட்டு என்னன்னு அதை கொஞ்சம் தேடி ஒரு ஹோம்ஒர்க்கா இங்க இது இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது
இதை எழுதி வச்சுங்க. எந்த ஆண்டு நிறுவப்பட்டது, ஏன் வந்துட்டு இந்த அமைப்பில் எத்தனை போய் இதை சேர்க்குறாங்க, இது ஏன் வந்து எந்த ஆண்டு வந்து இது இந்த அம்பி வந்து இந்த பாரம்பரிய சின்னமாக இந்த இடத்த வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய சின்னமாக நம்ம பராமரிக்கப்படாமல் அப்படியே விட்டுட்டோம்னா, அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இதில் வந்துட்டு சேர்ப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஒரு ஒரு மொழி தமிழ் மொழி பேசுகிறோம். அதில் பாதி வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் கலந்த வார்த்தைகள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே தமிழ் மொழியை அப்படியே நம்ம பேசி பேசி என்ன ஆகுனா அந்த தமிழ் மொழி இருக்கிற வார்த்தைகளே அழிஞ்சு போயிடும். அப்போ தமிழ் மொழி இருக்கிற வார்த்தைகளே அழிஞ்சு போச்சுன்னா அந்த தமிழே அழிஞ்சு போடும். அந்த மாதிரி தான் அது அதே மாதிரி தான் எந்த ஒரு மொழியா இருந்தாலும் சரி, நம்ம பண்பாடு நம்ம கலாச்சாரம் எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்திக்கிட்டே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை கடத்திக்கிட்டே போனால் தான் அது நிலைச்சிருக்கும். இல்லாட்டி அது இப்படிதான் நம்ம அழிஞ்சு போகக்கூடிய நிலையில இருக்கும். அதை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதுதான் நீங்க இங்க இதுக்கான ஹோம்ஒர்க். இது என்னன்னு தேடி பாருங்க. தேங்க்யூமா. இதுக்கு அடுத்து வந்துட்டு ஆரவீடு வம்சம். இந்த ஆரவீடு வம்சம் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கலாம். 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரவீடு வம்சம். ஆரவீடு வம்சம் பார்த்தீங்கன்னா ராமராயர் பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ராமராயருடைய பகர ஆளுநராக இருந்திருப்பாரு. அவர் வந்து போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருப்பாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைக்கோட்டை போர்ல. அப்ப தலைக்கோட்டை போர்ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமலை தேவராயர் அரசர் சதாசிவராயருடன் தப்பித்தார். அப்போ சின்ன குழந்தையா இருந்திருந்தாலும் அவர் தானே அரசர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் விடலேன்னு சொன்னோம். அப்போ அவர் கூட இவர் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர் வந்து தப்பிச்சிட்டாரு. திருமலை தேவராயர் விலை மதிக்க முடியாமல் செல்வங்களோடு சந்திரகிரியை சென்றடைந்தார். சந்திரகிரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பகுதி தான் வந்துட்டு சந்திரகிரி. ஆந்திரா பிரதேசமா ஆந்திரா பிரதேசத்துல இருக்கிற பகுதி தான் வந்து சந்திரகிரி. அந்த செல்வத்தோடு அவரை கூட்டிக்கிட்டு அவரோட போயிருப்பார். அங்கு அவர் ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினார். அப்படி எப்படி மறக்குதுன்னா ஆந்திராவில் ஆரவீடு வம்சத்தை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமலை தேவராயர். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா சதாசிவராயரோட தப்பிச்சு போயிருப்பார். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகிரியை என்ற இடத்துல. அது எங்க இருக்குன்னா ஆந்திரா. இப்படி ஞாபகம் வச்சுங்க, மறக்காது. அதுக்கப்புறம் பாருங்க ஆரவீடு வம்சத்தார் பார்த்தீங்கன்னா பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கிய பேரரசை சிறிது காலம் நல்ல நிலையில் வைத்திருப்பாங்க. அதாவது ஆரவீடு வம்சத்தை அந்த வம்சத்தை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எங்க வச்சிருந்தாங்க பெனுகொண்டாவில் தான் வந்து புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசை சில காலம் வந்து ஒரு நல்ல நிலையில வச்சிருந்திருக்காங்க. பெனுகொண்டாவில் ஆரவீடு வம்சத்தை சார்ந்த அந்த வம்சத்தார். அதுக்கப்புறம் பாருங்க பேரரசில் ஏற்பட்ட உட்பூசல்கள். அதாவது வந்துட்டு அந்த அரசன் மேல இருக்கிற ஆசை தான் அந்த இருக்கிற அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்குள்ள சண்டை, 4 பேர் 4 பேருக்குள்ள சண்டை. அதுதான் வந்து உட்பூசல். அப்போ உட்பூசல்களாலும் பீஜப்பூர் கோல்கொண்டா சுல்தானியங்களின் சூழ்ச்சியாலும் விஜயநகர அரசு பார்த்தீங்கன்னா 1646 வந்து இறுதியாக வீழ்ச்சி விட்டுறது. அப்போ மொத்தமாக இறுதியாக வீழ்ச்சி விட்டுறது. நம்ம படிச்சது துளுவ வம்சம், அங்க படிச்சது தலைக்கோட்டை போர்ல. ஆனா இப்போ கடைசியா மொத்தமா வந்து விஜயநகர அரசை வீழ்ச்சி விட்டுறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரரசுல விஜயநகர பேரரசுல இருந்த உட்பூசல்கள் ஒன்று. இன்னொன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா பீஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான்களுடைய சூழ்ச்சி. இதனால 2 பேரால சூழ்ச்சியால வந்து 1646 வந்து இறுதியாக விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி விட்டுருது. இதுக்கு அடுத்து வந்து நிர்வாகம், பொருளாதார நிலை, அதுக்கப்புறம் பாமினி சுல்தானியம், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பாமினி சுல்தானியம் இல்லை பாமினி அரசு. இது அடுத்தடுத்த வகுப்புல பார்த்தோம்னா இது பார்ட் 2 இந்த பாடம் வந்து நிறைவடைஞ்சிருமா. தேங்க்யூ. பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. டீச்சர்ஸ் யாராவது இந்த வகுப்பை பார்க்குறீங்கன்னா எல்லாம் எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை வந்துட்டு விடையளிச்சுட்டு பயப்படாமல் எழுதிட்டு வாங்கம்மா. ஆல் த பெஸ்ட்டுமா. தேங்க்யூ.